This evening, I would like to speak about the gospel church. இந்த மாலை வேளையிலே சுவிசேஷ சபை என்கிறதான தலைப்பிலிருந்து உங்கள் மத்தியிலே நான் பேச I think விரும்புகிறேன். it's a huge topic all across the nation right now. நான் நினைக்கிறேன் இப்பொழுது தேசமெங்கிலும் இருக்கிறதான பேசப்படுகிறதான மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய தலைப்பு என்று நான் நினைக்கிறேன். You know, I personally believe on Ephesians chapter 4 and the fivefold ministries. தனிப்பட்ட விதத்தில் நான் விசுவாசிக்கிற காரியம் எபேசியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதான 5 விதமான ஊழியங்களை. This is one of the theses I wrote for my studies. இதை பற்றி தான் என்னுடைய தீசிஸ்ல என்னுடைய டாக்டரேட் படிப்பும் போது நான் எழுதினேன். Because God gave apostles and pastors and teachers, prophets and evangelists to the church of Jesus. ஏனென்றால் இயேசுவின் சபைக்குத்தான் ஆண்டவர் அப்போஸ்தலர்களையும் சுவிசேஷகர்களையும் மேய்ப்பர்களையும் போதகர்களையும் தீர்க்கதரிசிகளையும் அவர் கொடுத்தார். This is what is called the fivefold ministries. இதைத்தான் நாம் 5 விதமான ஊழியங்கள் என்று சொல்லுகிறோம். So that the church grows in number, எனவே இயேசுவின் சபையானது எண்ணிக்கையில் வளரும்படியாக, but also it grows in maturity. அதேபோல அது முதிர்ச்சியில வளரும்படியாக, That we come along to the real character of Jesus. அதேபோல இயேசுவினுடைய குணாதிசயத்துக்குள்ள நாம் உண்மையாகவே வளரும்படியாக. All these ministries were given to the church of Jesus. இது எல்லா ஊழியங்களுமே இயேசுவின் சபைக்கு தான் கொடுக்கப்பட்டன. But some deviations started to take place in the 1960s. ஆனால் 1960களிலே எப்படியோ அந்த இடத்துல சில பிரிவினைகள் சில சதிகள் நடந்தன. So everyone started an evangelistic crusade, for example. போயிட்டு வாங்கம்மா. She wants to go to SBS. போறவங்களாம் போங்க. வந்து ஞாயிறு வேதாகம பள்ளிக்கு போறேன்னு சொல்றாங்க. போற பிள்ளைகள் எல்லாரும் போகலாம். And you know, people started to start their own ministries. அந்த நாட்களில் அநேகர் தங்களுக்கென்று சொந்த ஊழியங்களை ஆரம்பிக்க தொடங்கினார்கள். Evangelistic crusades, for example. அவர்களாகவே ஆங்காங்கே சுவிசேஷ கூட்டங்கள் என்று சொல்லி நடத்த தொடங்கினார்கள். And they were under no authority. இவர்கள் எல்லாருமே எந்த ஒரு அதிகாரத்துக்கும் கீழ்ப்பட்டவர்கள் கிடையாது. Yes, these ministries became very huge. ஆம், இந்த ஊழியங்கள் எல்லாம் பிற்காலத்தில் பெரிய ஊழியங்களாக மாறின. Because most of the young people from churches began to move to such ministries. என்றால் சபையில் இருக்கிற அநேகர் முக்கியமாக வாலிபர்கள் இப்படிப்பட்ட ஊழியங்களை நோக்கி போக ஆரம்பித்தார்கள். And this was, of course, not a very beginning for the church of Jesus. இது இயேசுவுடைய சபைக்கு நிச்சயமாகவே நல்ல ஒரு முடிவை கொண்டு வரவில்லை. Brothers and sisters, when we speak about the fivefold ministries of Jesus, கருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவுடைய 5 வகையான ஊழியங்களை பற்றி நம்ம பேசும்போது the only person who was eligible for all the fivefold ministries was Jesus himself. இந்த 5 வகையான ஊழியத்தையும் தாமாகவே தனித்து நின்று செய்யக்கூடியவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். He was an apostle but also a teacher and pastor. அவர் அப்போஸ்தலனாக இருந்த அதே நேரத்திலே அவர் ஒரு மேய்ப்பனாகவும் அதே வேளையிலே போதகராகவும் இருந்தார். He was very prophetic but also an evangelist. அவர் தீர்க்கதரிசியாகவும் இருந்தார், அதே வேளையிலே சுவிசேஷம் அறிவிப்பராகவும் இருந்தார். But when it came to the church of Jesus, he divided these ministries into 5 ஆனால் portions. இயேசுவின் சபை என்று வரும்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த 5 வகையான ஊழியங்களையும் பிரித்து கொடுத்திருக்கிறார். You know, Martin Luther, one of the greatest apostles of the German nation. மார்ட்டின் லூத்தர் ஜெர்மனி தேசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலன். He says the greatest thing that a Christian could be to his neighborhood is to be Jesus himself. அவர் சொன்ன ஒரு முக்கியமான காரியம், ஒரு கிறிஸ்தவனுடைய முக்கியமான ஒரு கடமையே தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு அவன் இயேசுவை போலவே நடந்து கொள்வதுதான். He must be Christ to his neighborhood. முதலாவது தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு அவன் கிறிஸ்துவை போலவே நடந்து கொள்ள வேண்டும். And Billy Graham, one of the greatest evangelists of our times, நம்முடைய நாட்களிலே வாழ்ந்ததான மிக பிரபலமான ஒரு சுவிசேஷகர் பில்லி கிரஹாம். he said evangelism is going to be the heartbeat of our lives. அவர் சொன்னார், சுவிசேஷ ஊழியமானது நம்முடைய வாழ்க்கையினுடைய இதய துடிப்பு போன்றது. This is the reason why God called us to evangelism. இந்த காரியத்துக்காகத்தான் ஆண்டவர் நம்மை சுவிசேஷ ஊழியத்திற்காகவே அழைத்திருக்கிறார். Dear brothers and sisters, I would like to speak about this topic for many weeks, I tell you. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த தலைப்பை பற்றி அநேக வாரங்களாக பேச வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். Because without growth, the church is destined to die one day. ஏனென்றால் வளர்ச்சி இல்லாமல் ஒரு நாள் சபையானது மடிந்துவிடும். You know, I've seen many churches in many countries. அநேக தேசங்களில் இருக்கிற அநேக சபைகளை நான் And பார்த்திருக்கிறேன். I've told them very straight into the faces, one day this church is going to be shut down. அவர்களுடைய முகத்துக்கு நேராக நான் சொல்லி இருக்கிறேன், ஒரு நாள் இந்த சபையானது மூடப்படும் என்று. Because all the young people were going away from the church. ஏனென்றால் அங்க இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் சபையை விட்டு வெளியே போய் கொண்டிருந்தார்கள். They couldn't cope with the type of worship அங்க anymore. இருக்கிறதான ஆராதனை முறையானது அந்த வாலிபர்களுக்கு ஒத்து போக முடியவில்லை. Because when the word and the Holy Spirit doesn't go together, ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றிணைந்து போகாத சபைகளிலே I tell you, the church can be utterly boring. நான் சொல்லுகிறேன், அங்க இருக்கிற சபை கூட்டங்களானது நிச்சயமாக நமக்கு மிகவும் சலிப்புள்ளவைகளாக மாறிவிடும். Even in our
own family this happened. Do you know நம்முடைய this? சொந்த குடும்பத்திலே கூட இது நடைபெறலாம். You know, this happened really in Germany. உண்மையாகவே இது ஜெர்மனியில நடந்து கொண்டிருக்கிறது. He was a pastor, but the children were not willing to come to the church. ஒரு அப்பா போதகராக இருப்பார், ஆனா அவருடைய சொந்த பிள்ளைகளே சபைக்கு வருவதற்கு ஆர்வமா இருக்க They said மாட்டார்கள். it's totally dry. We don't want to be here. அவர்கள் சொல்லுவார்கள், இது முற்றிலும் வறட்சியா இருக்கிறது, எங்களுக்கு இந்த சபையில் இருக்கவே பிடிக்கவில்லை. We want to go to a place of lively worship. நாங்க நல்ல உயிர்த்துடிப்புள்ள ஆவிக்குரிய ஆராதனைகள் நடைபெறுகிற சபைகளுக்கு நாங்கள் போக We விரும்புகிறோம். want to listen to the word of God. நாங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விரும்புகிறோம். We want real fellowship in our church. நம்முடைய சபையில் உண்மையான ஐக்கியம் நிலவ விரும்புகிறோம். And worship should be only about the Lord Jesus. ஆராதனை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி மாத்திரமே இருக்க வேண்டும். And suddenly he saw all his children have gone. திடீரென்று பார்த்தால் அந்த போதருடைய பிள்ளைகள் எல்லாருமே சபையை விட்டு போய்விட்டார்கள். And only elderly people stay back. கடைசியில பார்த்தா வயதானவர்கள் மட்டும்தான் சபையில் And it's இருந்தார்கள். only a question of time when the church is going to be closed. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த சபை எப்பொழுது மூடப்படும் என்று சொல்வதற்கு நம்ம நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கலாம். Dear brothers and sisters, we have to move along with the word of God. அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுடைய வார்த்தையோடு கூட நாம் தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். Our ideas could be excellent, நம்முடைய ஒருவேளை திட்டங்கள் எல்லாம் மிக சிறப்பானதாக but I இருக்கலாம். have seen many churches closed down. ஆனா அநேக சபைகள் இன்றைக்கு மூடப்பட்டு கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். You know, I went to pray in a church outside London once when I was there ministering. ஒரு நாள் நான் ஊழியத்துக்கு சென்ற பொழுது லண்டனுக்கு வெளியே ஒரு சபையிலே ஜெபிக்கும்படியாக சென்றிருந்தேன். I like these old buildings எனக்கு அங்க இருக்கிறதான பழைய அழகான சபை கட்டிடங்கள் மிகவும் பிடிக்கும். because sometimes these saints have spent so many years building these churches. ஏனென்றால் அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் அநேக வருஷங்களை செலவு பண்ணி அந்த சபை கட்டிடங்களை கட்டுவதற்கு முயற்சித்திருக்கிறார்கள். Maybe 700 years, 600 years before, they did everything possible to build the church of Jesus. 700 வருடங்களுக்கு முன்பதாக அல்லது 600 வருடங்களுக்கு முன்பதாக இந்த சபை கட்டிடத்தை எப்படி சிறப்பாக கட்டலாம் என்று அவர்கள் முயற்சி செய்து கட்டியிருக்கிறார்கள். But when I entered, I was totally shocked. ஆனா அந்த சபைக்குள்ளே நான் நுழைந்த பொழுது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். There was another God sitting at the altar of that church. அந்த சபை கட்டிடத்தினுடைய அந்த பீடத்தின் மேல வேறொரு தெய்வம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. And I asked someone there who's responsible, what's happening here? அங்கே பொறுப்பா இருக்கிற ஒருவரை பார்த்து கேட்டேன், நீங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது? He said the Christian didn't want to come to the church. அவர்கள் சொன்னார்கள், கிறிஸ்தவர்கள் தான் சொன்னார்கள், யாருமே இங்கே சபைக்கு வர விரும்பவில்லை என்று. So they sold this building to us. So what's wrong in this? எனவே இந்த சபை கட்டிடத்தை எங்களுக்கு விற்று விட்டார்கள், இதிலே என்ன தவறு இருக்கிறது என்று கேட்டார். One of the biggest churches in the city where I live is now a fashion city. Do you know this? நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்டணத்தினுடைய சபை கட்டிடமானது இன்றைக்கு ஃபேஷன் சிட்டி என்று அழைக்கப்படுகிறது. It's a wonderful building அது மிக ஒரு அழகான ஒரு கட்டிடம் தான். with 2000 seats there. அங்கே கிட்டத்தட்ட 2000 பேர் அமரக்கூடிய இருக்கைகள் இருக்கின்றன. But it's all about fashion when you enter into this church. ஆனா உள்ளே நுழைந்து பார்த்தா எல்லாமே நவநாகரிகமான ஆடை அலங்காரங்களை பற்றியதான காரியங்கள் தான். Dear brothers and sisters, when you look into the New Testament, கருமையான சகோதர சகோதரிகளே, புதிய ஏற்பாட்டை நீங்க பார்க்கும்போது already you know there are 27 books புதிய ஏற்பாட்டில் in the New Testament. புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் 27 புத்தகங்களை நீங்க பார்க்கலாம். And out of this 27, 4 is going to be the Gospels. இந்த 27 புத்தகங்களில் 4 புத்தகங்கள் சுவிசேஷ புத்தகங்களாய் இருக்கின்றன. These Gospels made photographs of everything what Jesus did or what he was. இந்த சுவிசேஷங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து செய்ததையும் அவர் சொன்ன காரியங்களையும் புகைப்படம் பிடித்து வைத்திருக்கின்றன. And it was just repeating everything that happened during the time of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை நேரத்தில் நடந்த எல்லாவற்றையும் அவைகள் பதிவு செய்து His வைத்திருக்கின்றன. deeds and words were very important. இயேசு கிறிஸ்துவினுடைய செயல்களும் அவர்களுடைய சொற்களும் மிக மிக முக்கியம் வாய்ந்தவை. But Apostle John, because he was closely related to Jesus, ஆனா அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருங்கின உறவினனாய் இருந்தபடியால் he was very concerned about the character of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயத்தை பற்றி யோவான் மிகவும் அக்கறை உள்ளவராய் And இருந்தார். this is the reason why you read, I am, I am, I am, I am. இந்த காரணத்தினால் தான் யோவான் சுவிசேஷத்துல நானே என்கிறதான நிறைய வார்த்தைகளை வசனங்களை நீங்க வாசிக்க முடியும். 21 of these books are letters. 21 புதிய ஏற்பாட்டினுடைய புத்தகங்கள் நிருபங்களாக இருக்கின்றன. And 13 of them was written by Apostle Paul. அதிலே 13 அப்போஸ்தலனாகிய பவுலினால் எழுதப்பட்டவை. I think without Apostle Paul, we may not know many of the secrets of the Christian faith. அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவினுடைய அல்லது கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய விசுவாசத்தினுடைய ரகசியத்தை அநேகவற்றை நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் I am போயிருக்கும். so thankful for the life of this one single person. இந்த அற்புதமான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பற்றி நான் மிகவும் நன்றியுள்ளவனாய் He இருக்கிறேன். was taken to the third heaven one day. இந்த மனுஷன் ஒரு நாள் 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டார். I do not know how God spoke to this person, எப்படி அந்த நாளிலே தேவன் பவுலோடு கூட பேசினார் என்று எனக்கு தெரியாது. but without Apostle Paul, you will never know what the church is all about. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லாமல் சபை என்றால் என்னவென்றே நமக்கு புரிந்திருக்காது. You will never know what the gifts of the Holy Spirit are.
பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் என்றால் என்ன என்று நமக்கு The புரிந்திருக்காது. second coming of the Lord Jesus, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையை the பற்றி, Lord's Supper, for example, கர்த்தருடைய பந்தியை பற்றி, exposition about the Church of Jesus, அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய சபையை பற்றியதான விளக்கங்கள், regulations inside the Church of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய சபைக்குள்ளாய் இருக்கிறதான சட்டதிட்டங்கள், the second coming of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையை பற்றி, Everything, he had a wonderful revelation. எல்லாவற்றை பற்றியும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மிக அற்புதமான வெளிப்பாடு இருந்தது. Jesus says the Holy Spirit will lead you into all the truth. இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திற்கு வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். And I personally am so thankful for this one single person. இந்த ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். But at the same time, Apostle John was very close to Jesus. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருக்கமாய் இருந்த அப்போஸ்தலனாகிய யோவான், Not only he was close, his revelation was wonderful. அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மிக நெருக்கமாய் இருந்தபடியினாலே அவருடைய வெளிப்பாடுகள் மிக அற்புதமாய் இருப்பது He says, மாத்திரமல்ல, and the word became flesh and tabernacled amongst us. அவர் சொன்னார், அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். You know, the word tabernacled is being used there. அந்த இடத்திலே வாசம் பண்ணினார் என்கிறதான வார்த்தை கூடாரம் போட்டார் என்று அங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. God came into this planet in order to reside beside us. நமக்குள்ளே நம் மத்தியிலே அவர் வாசம் பண்ணும்படியாக பரலோக தேவன் நம் மத்தியிலே இறங்கி You வந்தார். know, after the creation, God used to visit Adam and Eve in the evenings, for example. இந்த உலகத்தை தேவன் படைத்த பிற்பாடு ஆதாமையும் ஏவாளையும் ஒவ்வொரு நாளும் தேவன் வந்து சந்தித்தார். But after God chose his own people, the Israelites, ஆனால் தேவன் தம்முடைய சொந்த ஜனமாக இஸ்ரவேலரை தெரிந்து கொண்ட பிற்பாடு he said, I want to dwell amongst you. அவர் சொன்னார், உங்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ண I விரும்புகிறேன். don't want to be a visitor anymore. நான் இனிமே உங்களை வந்து பார்த்து விட்டு செல்லுகிற தேவனாக அல்ல. I chose you not because you were a great nation. நீங்கள் மிகப்பெரிய தேசமா இருந்தபடினால நான் உங்களை தெரிந்து You were கொள்ளவில்லை. such a small nation, but yet I chose you. நீங்கள் எல்லா தேசங்களுக்குள்ளும் மிக சிறிய தேசமானாலும் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். My dear brothers and sisters, God did not choose you because you were a great shot. I கருமையான tell you. சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் ஏதோ நீங்க மிகப்பெரிய ஆளா இருக்கிறதுனால தேவன் உங்களை பிடித்துக் கொள்ளவில்லை. Not because of your pedigree, not because of your property. உங்களுடைய கல்வியினாலோ அல்லது உங்களுடைய பின்னணியினாலோ அல்ல, It's not because of anything what you possess. அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற வேற எந்த காரியத்தினாலும் தேவன் உங்களை It's all தொடவில்லை. about the love of Jesus. It's all about the grace of Jesus. எல்லாமே தேவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பு மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையை தொட்டது. And God says, I am going to tabernacle against you, with you. ஆண்டவர் சொன்னார், நான் வந்து உங்கள் மத்தியிலே வாசம் And பண்ணுவேன். my name is going to be Emmanuel, God with us. என்னுடைய பெயரானது இம்மானுவேல் என்று அழைக்கப்படும். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நான் அழைக்கப்படுவேன். You know, you read about the resurrection of the Lord Jesus Christ not only in John 20, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறது but மாத்திரமல்ல, the same event is being written by Matthew in chapter 9. அதே காரியமானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. But you know, these three people, Peter, John and James, had a wonderful opportunity. பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த மூன்று பேருக்குமே மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. Suddenly God says, now we are going to the Mount of Transfiguration. திடீரென்று ஆண்டவர் சொன்னார், மறுரூப மலைக்கு நாம் கடந்து செல்வோம். You know, there are 12 people around him, அவர்களை சுற்றிலும் 12 பேர் இருந்தார்கள். but 3 of them had a very close relationship. ஆனா அவர்களில் 3 பேர் மாத்திரம் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக You know, இருந்திருக்கிறார்கள். we may be about 200 people this evening, ஒருவேளை இந்த மாலை வேளையில கிட்டத்தட்ட 200 பேர் இங்கே நாம் கூடி but வந்திருக்கலாம். there will be someone who is very closely intimate with the Lord Jesus. ஆனா இங்க இருக்கிற யாரோ ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருக்கமான உறவை கொண்டிருக்கிறவராக இருக்கலாம். Some of us will have a limited relationship. நம்மில் ஒரு சிலருக்கு மிகவும் வரையறுக்கப்பட்ட உறவு மாத்திரமே ஆண்டவராகிய இயேசுவோடு கூட Just like the slogan, keep distance, please. எப்படி ஒரு சில இடத்துல எழுதி வைத்திருக்கிறாங்க இல்லையா, தொட்டு விடாதே தொடர்ந்து வா அப்படி. You know, just because you see this in lorries very often. இது அடிக்கடி நீங்க வந்து லாரிகள்ல இல்ல வாகனங்கள்ல பார்க்கலாம். Lord, keep distance, please. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் என்னை தொடாமல் தொடர்ந்து வாரும். Not too close right now. ஆண்டவரே, ரொம்ப நீங்க கிட்ட வந்துர I வேண்டாம். want to follow you, ஆண்டவரே, உம்மை நான் பின்பற்ற but விரும்புகிறேன். also at the same time I keep distance. ஆனா அதே நேரத்தில் ஆண்டவரே, உங்களிடமிருந்து நான் தூர தள்ளியே இருக்க But there விரும்புகிறேன். will be some people who want an intimate relationship with God. அதே நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட மிக நெருக்கமாக இருக்க விரும்புகிறவர்களும் இருப்பார்கள். God takes them to the mountain of transfiguration. ஆண்டவர் அந்த நாளிலே மறுரூப மலைக்கு அவர்கள் அழைத்து சென்றார். And you know, John is writing in his epistle like this. யோவான் தன்னுடைய நிருபத்திலே இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். Not only in his epistle, but in the New Testament, you read this from Apostle Paul and John, for example. தன்னுடைய நிருபத்திலே மாத்திரமல்ல, அதே போல நீங்க அதாவது அந்த இடத்துல நிருபங்கள்ல கூட நீங்க அதை வாசிக்க முடியும். We saw him in his glory. அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். The person whom we touched, this Lord Jesus.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தொட்டோம். And we went to the mountain of transfiguration. நாங்க மறுரூப மலைக்கு அவரோடு கூட சென்றோம். And we saw him as he is going to be in the future, in eternity. எதிர்காலத்திலே நித்தியத்திலே அவர் இருக்கிற வண்ணமாகவே நாங்கள் அவரை பார்ப்போம். I want to encourage you as believers. இந்த நாளிலே விசுவாசிகளாகி உங்களை நான் உற்சாகப்படுத்த Don't விரும்புகிறேன். you ever follow people who follow Jesus and say, keep distance, Lord. தயவு செய்து ஆண்டவரை நீ தூர தள்ளியே வாரும் என்று சொல்லுகிறதான விசுவாசிகளை தயவு செய்து நீங்கள் பின்பற்ற வேண்டாம். Say, Lord, I want to come to close as possible to you. ஆண்டவரே என்னால் முடிந்த அளவுக்கு உம்மோடு கூட நான் நெருக்கமாக வர I விரும்புகிறேன். want a wonderful revelation of yourself. ஆண்டவரே உம்மை பற்றி ஒரு அற்புதமான வெளிப்பாட்டை நான் பெற்றுக்கொள்ள The way விரும்புகிறேன். you are right now in eternity. ஆண்டவரே இப்பொழுது நீ நித்தியத்திலே எப்படி இருக்கிறீரோ We want to see your glory, for example. ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்க விரும்புகிறேன். Lord, this is the greatest desire of my heart. ஆண்டவரே இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஆசையாகவே இருக்கிறது. Dear brothers and sisters, one sister recently was sharing a testimony on television. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, சமீபத்தில் தொலைக்காட்சியில் ஒரு சகோதரி தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். Actually, it was on social media. நான் நினைக்கிறேன் அது நீங்க சமூக வலைதளத்தில் பார்க்க முடியும். She says, I was searching for a long time for a God who speaks to me. அந்த சகோதரி சொல்லுகிறாள், என்னோடு கூட பேசக்கூடிய ஒரு தெய்வத்தை நான் நீண்ட நாட்களாக I தேடிக்கொண்டிருந்தேன். was searching for many years. அநேக வருடங்களாக And தேடிக்கொண்டிருந்தேன். suddenly one day I found a God who really speaks to me. ஆனா திடீரென்று என்னோடு கூட பேசுகிற ஒரு தெய்வத்தை நான் கண்டுபிடித்தேன். And this is the reason why I began to follow Jesus. இந்த காரணத்தினால் தான் இயேசுவை நான் பின்பற்ற I ஆரம்பித்தேன். found a God who really answers my prayers. உண்மையாகவே என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற ஒரு தெய்வத்தை நான் கண்டுபிடித்தேன். Dear brothers and sisters, after Jesus was resurrected, அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு I think Jesus met Mary Magdalene at first before all the men. இயேசு கிறிஸ்து முதலாவது எல்லா சகோதரர்களை காட்டிலும் முதலாவது மகதலேனா மரியாளை அவர் சந்தித்தார். But after that he wanted to meet his disciples. அதற்கு பிற்பாடு தன்னுடைய சீடர்களை அவர் சந்தித்தார். He wanted to meet them who were sitting in a closed room, totally fearing and trembling. பயந்து கொண்டு நடுங்கிக் கொண்டு ஒரு பூட்டப்பட்ட அறையிலே அமர்ந்து கொண்டிருந்ததான தன்னுடைய சீஷர்களை சந்திக்க அவர் விரும்பினார். People, everyone who really said, I don't know this person. இவர்கள் எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவரை எங்களுக்கு தெரியவே தெரியாது என்று சொன்னவர்கள். You know, sometimes we think only Peter denied the Lord Jesus. சில நேரத்துல நம்ம நினைக்கிறோம் பேதுரு தான் இயேசுவை மறுதலித்தார். No, every one of them did the same thing. இல்லை, எல்லா சீடர்களுமே இயேசுவை மறுதலித்தார்கள் தான். All the men said, oh, we thought he is the coming Messiah. அவர்கள் நினைத்தார்கள், ஓ இவர்தான் வரப்போகிற மேசியா என்று He is நினைத்தோம். going to come on a horse and conquer the Roman Empire. அவர் குதிரையின் மீது வந்து நிச்சயமாக இந்த ரோம சாம்ராஜ்யத்தை தோற்கடிப்பார் என்று நினைத்தோம். We have been suffering a lot in the hands of these people who have occupied our nation. நாங்கள் மிக நீண்ட நாட்களாக நம்முடைய தேசத்தை பிடித்து வைத்திருக்கிற இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். Whether it was the Greeks or the Romans right now. அது கிரேக்கர்களோ ரோமர்களோ, We really want these entire things to be abolished in our lives. நம்முடைய தேசத்தில் இருக்கிற இந்த முழு எதிரிகளுமே அழிக்கப்பட நாங்கள் விரும்புகிறோம். But suddenly Jesus comes on a donkey. ஆனா திடீரென்று இயேசு கிறிஸ்து ஒரு கழுதை குட்டியாகி மரியின் மேல் வருகிறார். And when Jesus saw into the city of Jerusalem, இயேசு கிறிஸ்து அன்றைக்கு எருசலேமை பார்த்தபோது do you know he was weeping completely? அந்த நாளிலே அவர் கண்ணீர் விட்டு அழுதார். But உங்களுக்கு even though the Messiah is standing before them, மேசியா அவருடைய கண்களுக்கு முன்பாகவே நின்று கொண்டிருந்தாலும் கூட, even though he's standing down under the nose of these people, அந்த நாளிலே அந்த பாலஸ்தீனருடைய முகத்துக்கு கீழாக அவர் நேரடியாக நின்று கொண்டிருக்கும் போதும் கூட, all the leaders of Israel, அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய எல்லா தலைவர்களுமே, all the religious leaders, அங்கிருந்த எல்லா மத தலைவர்களுமே, all those who know the scriptures very well, வேதபாரகர்கள் எல்லாருமே, all the people who know the Old Testament by அதே heart, போல பழைய ஏற்பாட்டை மனப்பாடமாக படித்து வைத்திருந்த எல்லாருமே, even though the proximity was so close to Jesus, அந்த நாளிலே அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய எதிர்காலம் மிக அருகாமையில் இருந்தாலும் கூட, even though the distance was very short to Jesus, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவர்களுடைய தூரம் மிக குறைவாக இருந்த they போதிலும் said Jesus is a liar. அவர்கள் சொன்னார்கள், இயேசு கிறிஸ்து ஒரு பொய்யன், He cannot be the coming Messiah. அவர் ஒருபோதும் வரப்போகிற மேசியாவாக இருக்கவே முடியாது என்று Hey, சொன்னார். he is coming on a donkey, இந்த மனுஷன் ஒரு கழுதை குட்டியின் மேல் வருகிறார். and he is supposed to be a deliverer. இந்த மனுஷன் எப்படி நம்மை ரட்சிக்க போகிறான்? Yeshua means deliverer, யெஷுவா என்று சொன்னால் ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். and he is coming on a donkey. இந்த மனுஷன் ஒரு கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார். And then we thought, okay, we will just rejoice right now. Hosanna, Hosanna. They started to shout. நம்ம நினைத்தோம், சரி பரவாயில்ல, சந்தோஷப்பட்டு ஓசன்னா இப்பொழுதே எங்களை ரட்சியும் என்று களி கூர்ந்தோம். Lord, save us now, save us now. ஆண்டவரே இப்பொழுதே எங்களை ரட்சியும் என்று கூக்குரலிட்டோம். And as he was passing through Jerusalem, அந்த நாளிலே எருசலேமை அவர் கடந்து போகையில், he is not going into the Roman city
there on the right hand side. அந்த நாளிலே வலது பக்கத்திலிருந்து ரோமர்களுடைய தலைமை கோட்டைக்கு அவர் He போகாமல் is not going to the soldiers and destroying the Roman Empire. அந்த நாளிலே ரோம சாம்ராஜ்யத்தினுடைய போர் வீரர்களுடைய கோட்டைக்கு சென்று அவர்களை No, he is அழிக்காமல் going into the temple and cleaning the temple. அவர் இடது பக்கமாக சென்று தேவாலயத்துக்கு போய் தேவாலயத்தை சுத்திகரிக்க தொடங்கினார். What type of a deliverer is this person? இப்படிப்பட்ட இரட்சகர் எப்படி நமக்கு ஒரு இரட்சகராக இருக்க முடியும்? Dear brothers and sisters, sometimes you can live so close to Jesus. கருமையான சகோதர சகோதரிகளே, சில வேளையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு மிக அருகாமையில கூட நீங்க இருக்க முடியும். And you know all the books of this Bible, of this world, of this world. எல்லா புத்தகத்தையும் நீங்க வாசித்திருக்கலாம். You could have read so many hundreds of books in your life. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான புத்தகங்களை நீங்க படித்திருக்கலாம். And still miss that Jesus is still there right under your nose. இருந்தாலும் கூட உங்களுக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிற இயேசுவை நீங்கள் தவற விடலாம். Do you know this is happening all across the nations right now? இது உலகமெங்கிலும் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? Some people ask me, what is the greatest enemy of the Christian church? ஒரு சிலர் கேட்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய சபையினுடைய மிகப்பெரிய விரோதி யார் என்று. I tell you openly, wrong theology. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகிறேன், கள்ள உபதேசங்கள் தான் இன்றைக்கு இயேசுவின் Wrong சபைக்கு எதிரி. theology can completely destroy the faith of Christians. தவறான இறையிலும் கள்ள உபதேசங்கள் தான் இன்றைக்கு இயேசுவின் கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தை அவைகள் குலைத்துக் You கொண்டிருக்கின்றன. can go to some institute, maybe theological institute, ஒருவேளை நீங்க இறையியல் நிறுவனங்களுக்கு நீங்க போகும்போது and they will teach you so many things அந்த ஸ்தாபனங்களில் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். that at the end of your studies you only have the cover of the Bible in your hands. ஆனா உங்களுடைய படிப்பினுடைய முடிவில் பார்த்தா உங்க கையில வேதாமத்தினுடைய 2 அட்டை மட்டும் தான் நீங்க வைத்திருக்கீங்க. Everything has been pulled apart. எல்லாமே ஒவ்வொன்றும் இது விசுவாசிக்காத என்று எல்லாவற்றையும் பிடுங்கி எறிந்திருப்பார்கள். One of my professors told me one day, ஒரு நாள் என்னுடைய பேராசிரியர் ஒருவர் சொன்னார், you should not believe the book of Isaiah. நீ ஏசாயா புத்தகத்தை நம்ப கூடாது. I said, why should I not believe? நான் கேட்டேன், ஏன் ஏசாயா புத்தகத்தை நம்ப கூடாது? Because it is so true. அவங்க சொன்னாங்க, அது அவ்வளவு உண்மையா எழுதப்பட்டிருக்கு. I said, what? நான் கேட்டேன், என்ன சொல்றீங்க? Because it is so true. அது ரொம்ப உண்மையா இருக்கிறதுனால No man can write it like this. அவ்வளவு துல்லியமா அவ்வளவு சரியா யாராலே எழுத The முடியாது. book is so correct. This cannot be from a person. இந்த புத்தகம் அவ்வளவு சரியா இருக்கிறதுனால நிச்சயமா ஒரு மனுஷன் இதை எழுதி இருக்க She முடியாது. was a highly respected professor. இந்த பெண் மிகவும் மதிக்கப்பட்ட ஒரு பேராசிரியர். But I said, madam, man did not write this. நான் சொன்னேன், அருமையான சகோதரியே, நிச்சயமாக மனிதன் இது எழுதவில்லை. No, it was written under the inspiration of the Holy Spirit. நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதலினால் தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. She said, you idiot. அவங்க சொன்னாங்க, நீ ஒரு முட்டாள். You believe this even in the 20th century. இந்த 20ஆம் நூற்றாண்டுல போய் இதெல்லாம் நீ விசுவாசிக்கிறியா? How can you ever believe that the Holy Spirit inspired all these writings? பரிசுத்த ஆவியானவர் தான் இது எல்லாவற்றையும் ஏவி எழுதினார் என்று சொல்லி எப்படி உனக்கு தெரியும்? The miracles of the Gospels are wrong. சுவிசேஷத்தில் இருக்கிறதான அற்புதங்கள் எல்லாம் தவறு. The book of Revelation, John was totally confused. வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் மிகவும் குழம்பி போய் அதை He எழுதினார். was living in an island, he was totally confused. அந்த நாள்ல ஒரு தனி தீவுல அவரை போட்டுட்டாங்க, அதனால அவர் குழம்பி போயிட்டார். The first 5 books of Moses, totally wrong. மோசேயினால் எழுதப்பட்டிருக்கிற முதல் 5 புத்தகங்கள் முற்றிலும் தவறானவை. And then I asked her, what remains in my hands? அதுக்கப்புறம் நான் கேட்டேன், அப்படின்னா என் கையில விசுவாசிக்கிறதுக்கு என்னதான் இருக்கு? I said, what was Jesus to you personally? அப்ப நான் கேட்டேன், இயேசு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில யாராய் இருக்கிறார்? She said, Jesus was a good person. அவங்க சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மனிதன். He was a good person, that's all. அவர் ஒரு நல்ல மனிதனா இருந்தார், அவ்வளவுதான். But who told you he was God? அப்பா கேட்டாங்க, அவர் ஒரு நல்ல மனிதன் தான், ஆனா அவர் தேவன் என்று உனக்கு யார் சொன்னது? Dear brothers and sisters, this wrong theology can spread all across the nation just like a disease. அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களானது ஒரு வியாதியைப் போல உலகமெங்கிலும் பரவி கொண்டிருக்கிறது. This is the reason why we have empty churches today. இந்த காரணத்தினால இன்றைக்கு சபைகள் காலியாகி கொண்டிருக்கின்றன. Because they say, oh, this is all the teaching of the Bible. என்று அவர்கள் சொல்லுகிறார்கள், ஓ இவைகள் எல்லாம் தான் வேதத்தினுடைய உபதேசங்களா? One Turkish haircutter told me like this. ஒரு முறை எனக்கு முடிவெட்டின ஒரு துருக்கி தேசத்தை சேர்ந்தவர் இப்படி சொன்னார். He was only 19 years of age. அவருக்கு 19 வயசு தான். He said, what are you doing here in Germany? அவர் என்ன பார்த்து கேட்டார், ஜெர்மனில நீங்க என்ன பண்ணிட்டு Oh, இருக்கீங்க? I'm a pastor, I said. நான் சொன்னேன், நான் ஒரு போதகரா இருக்கேன். He said, Catholic or evangelical? அவர் என்ன பார்த்து கேட்டாரு, நீங்க கத்தோலிக்க பாதிரியாரா அல்லது சுவிசேஷ சபையை சேர்ந்தவரா? Oh, I said, I'm a Protestant pastor. நான் சொன்னேன், இது ரெண்டும் கிடையாது, நான் பொதுவான உபதேசத்தை போதிக்கிறவன். No, evangelical Protestant. சுவிசேஷ சபையை சேர்ந்த புராட்டஸ்டன்ட்டை சேர்ந்தவன். And he said, oh, I'm sorry for you. அவர் சொன்னார், உங்களை பார்த்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன். I said, why are you sorry for me? அவர்
நான் கேட்டேன், ஏன் என்ன பார்த்து நீங்க வருத்தப்படுறீங்க? You know, in our mosque, no one can speak against the Quran. அவர் சொன்னாரு, எங்களுடைய நாங்க வணங்குற அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யாருமே குர்ஆனுக்கு விரோதமா பேசக்கூடாது. But in your church, ஆனா உங்களுடைய சபையில everyone speaks against the Bible. எல்லாரும் வேதத்துக்கு விரோதமா பேசுறாங்களே. Oh, you must have a very tough time. பாவம், நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். Oh, I'm so sorry for you, Pastor. பாஸ்டர், உங்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் பாஸ்டர். I said, don't feel sorry for me. நான் சொன்னேன், என்ன பத்தி நீங்க வருத்தப்பட வேண்டாம். This is true about the part of a church. இது வந்து சபையினுடைய ஒரு பகுதியினுடைய உண்மைதான். No, Jesus is still alive, I said. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். He is still touching about 15,000 lives every day in India. Do you know this? இன்றைக்கும் இந்திய தேசத்துல ஒவ்வொரு நாளும் 15,000க்கு மேலான ஜனங்களை ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறார். 15,000 people every day are coming to the Lord Jesus. ஒவ்வொரு நாளும் 50,000க்கு மேற்பட்டவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறார்கள். Yes, Jesus is still alive in every nation of this world. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உலகத்தின் தேசமெங்கிலும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னேன். Dear brothers and sisters, when Jesus was resurrected, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபோது he died on a Friday. அவர் வெள்ளிக்கிழமையன்று அவர் மரித்தார். On the very first day of the week. வாரத்தின் முதல் நாளிலே, That means Sunday, yeah? Sunday. Jesus is going to meet his disciples. ஞாயிற்றுக்கிழமை என்று தன்னுடைய சீடர்களை சந்திக்கும்படியாக அவர் சென்றார். All the doors are shut. அந்த நாளிலே கதவு எல்லாம் பூட்டி இருக்கிறது. The disciples are so full of fear. சீடர்கள் எல்லாம் முற்றிலும் பயந்து போனவர்களாக. Our boss is dead. நம்முடைய தலைவர் மரித்து விட்டார். So we do not know what's going to happen to us. எனவே இனிமேல் நமக்கு என்ன நடக்க போகிறது என்று நமக்கு தெரியாது. We don't know what the religious people are going to do against this. இனிமே இங்க இருக்கிறதான மதவாதிகள் நமக்கு விரோதமாக என்ன காரியத்தை செய்ய போகிறார்கள் என்று நமக்கு தெரியாது. If he தெரியாது. can be crucified, you and I can be crucified. ஒருவேளை அவரே சிலுவையில் அறையப்படுவார் என்று சொன்னால் நீயும் நானும் கூட நிச்சயமாக சிலுவையில் அறையப்பட முடியும். As they were shivering and sitting together, அந்த நாளிலே பயந்து நடுங்கிக் கொண்டு அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்த போது, the resurrected Jesus comes into this room. உயிர்த்தெழுந்த இயேசு அந்த அறைக்குள்ளே பிரவேசித்தார். Oh, they might have wondered, where's the door right now? அவர்கள் ஒருவேளை ஆச்சரியப்பட்டிருப்பார்கள், கதவு எங்கே திறந்திருக்கிறது. How could he ever come into this room? எப்படி இந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக அவரால் நுழைய முடிந்தது? He was not knocking anywhere. அவர் எந்த இடத்திலும் கதவை தட்டவும் இல்லை. He didn't speak to us in a very silent voice so that no one in the neighborhood will know that he is here. அதே போல பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டக்கூடாதுன்னு சொல்லி மெதுவா முணுமுணுன்னு வந்து கதவு கிட்ட அவர் நம்மளை கூப்பிடவும் இல்லை. Oh, suddenly he's standing in the midst of the room. திடீர்னு பார்த்தா இந்த பூட்டப்பட்ட அறைக்கு நடுவிலே அவர் நிற்கிறார். Dear brothers and sisters, I want to tell you one thing. இந்த கருமையான சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். There's no place in the world that Jesus cannot enter into. இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவால் பிரவேசிக்க முடியாத இடம் என்று சொல்லி எதுவுமே கிடையாது. You may be shut down completely in a room this evening. ஒருவேளை இந்த மாலை வேளையிலே முற்றிலுமாய் கதவை பூட்டிக் கொண்டு நீங்க தனியாக அமர்ந்திருக்கலாம். Maybe you have a lot of questions in your life. ஒருவேளை உங்களுடைய இதயத்தில் अनेक கேள்விகள் நிறைந்திருக்கலாம். Maybe you're full about your own future. ஒருவேளை உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி முற்றிலும் நீங்கள் நினைவுகளாக நீங்கள் கொண்டிருக்கலாம். How is this going to be in the future? எதிர்காலத்தில் இது எனக்கு எப்படி நடக்க போகிறது? We trusted the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தோம். But now he is dead and gone. ஆனா இப்பொழுது அவர் மரித்து போய் விட்டார். Now we are sitting in this room right now. ஆனா இப்பொழுது இந்த அறையிலே நாம் உட்கார்ந்து We are கொண்டிருக்கிறோம். shivering. We are so much of we have so much of fear in our hearts right now. நாம் முற்றிலும் பயத்தினால் நிறைந்தவர்களாக பூட்டப்பட்ட அறையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். Wherever you are sitting down this evening, I want to promise you. இந்த மாலை வேளையிலே நீங்க எங்கே அமர்ந்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களை பார்த்து நான் வாக்கு If சொல்லுகிறேன். Jesus decides to touch you this evening, இயேசு கிறிஸ்து மாத்திரம் உங்களை தொட வேண்டும் என்று அவர் he will surely do this right now, even in this service. அவர் நிச்சயமாக இந்த ஆராதனை வேளையிலேயே அவரால் உங்களை சந்திக்க முடியும். Jesus will tell you, you may shut down as many doors as possible. இயேசு கிறிஸ்து சொல்வார், உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் கதவுகளை பூட்டிக்கொள். You can be silently sitting there and pondering about your future. நீ ஒருவேளை அமைதியாக உட்கார்ந்து கொண்டு உன் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். No, I will come and meet you anytime according to my own desire. ஆனால் நான் விரும்பின நேரத்தில் நீ இருக்கிற இடத்துல உன்னை நான் I am சந்திப்பேன். not going to condemn you anymore. நான் உன்னை கடிந்து கொள்ள போவதில்லை. I know everything what you have done in your life. உன்னுடைய வாழ்க்கையில நீ எதையெல்லாம் செய்தாய் என்று எனக்கு தெரியும். You know, every one of us who's sitting here this evening, இந்த மாலை வேளையில் எனக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற do you நீங்கள் think that ஒவ்வொருவரும் Jesus doesn't know anything what we have done in our personal lives? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் செய்த எதுவுமே ஆண்டவருக்கு தெரியாது என்று Maybe நினைக்கிறீர்களா? your neighbor does not know, maybe your family does not know. ஒருவேளை உங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியாம இருக்கலாம், ஒருவேளை உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாம The இருக்கலாம். Lord knows everything about my personal life. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே It தெரியும். is only His love and grace that reached out to me. அவருடைய அன்பும் கிருபையும் மாத்திரமே இந்த மாலை வேளையிலே என்னை தொட்டது. I did nothing to reach out to Jesus. நான் தேவனை தொடும்படியாய் சந்திக்கும்படியாய் எதையும் செய்யவில்லை. I wanted a closed room around me. நான் என்னை சுற்றிலும் ஒரு அடைக்கப்பட்ட அறையை தான் விரும்பினேன். I didn't want to be hurt anymore. நான்
இனிமேல் எந்த காரியத்திலும் காயப்படக்கூடாது என்று நினைத்தேன். Lord, I will build boulders around me right now. ஆண்டவரே, என்னை சுற்றிலும் நான் வெண்கலக் கதவுகளை பூட்டிக் கொள்வேன். And Lord, I don't want anyone to touch me anymore. ஆண்டவரே, இனிமே யாரும் வந்து என் வாழ்க்கையை தொடக்கூடாது என்று I நினைக்கிறேன். have suffered too much right now. வாழ்க்கையில நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன். Jesus says, I know everything about you, நான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், எல்லாவற்றை பற்றியும் நான் but அறிந்திருக்கிறேன். I am never going to leave you alone. இருந்தாலும் கூட நான் உன்னை விட்டு விட்டு போவதில்லை. I will come into the room and I will say two things to you. One thing to you twice in your personal life. நான் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து உன் வாழ்க்கையை ஒரு முறை சொன்ன காரியங்களை 2 முறை நான் செய்து காண்பிக்க முடியும். God will say peace to you right now. ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு சமாதானம். Oh, receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். Just as the Father sent me, I am sending you out. பிதாவானவர் என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். I am not going to say remain in this room forever. ஏதோ அந்த பூட்டப்பட்ட அறையிலே இப்படியே இருங்கள் என்று சொல்வது. No, I am going to change your life upside down. இல்லை, உன்னுடைய வாழ்க்கையை நான் தலைகீழாக மாற்ற போகிறேன். Yes, it was too much for you right now. நாம் ஒருவேளை இப்பொழுது உன் வாழ்க்கைக்கு தாங்கிக் கொள்வதற்கு மிக அதிகமானதா இருக்கலாம். Everything that my son had to go through in his personal life. என்னுடைய குமாரன் தனிப்பட்ட விதத்தில் அவன் கடந்து சென்ற எல்லா You காரியங்களும், have seen all of his sufferings. அவனுடைய எல்லா பாடுகளையும் நீங்கள் பார்த்தீர்கள். Everything what he had to go through. அவனுடைய வாழ்க்கையில் அவன் கடந்து செல்ல வேண்டிய எல்லாவற்றையும் நீங்கள் And this is the பார்த்தீர்கள். reason why he said, you cannot drink the cup that I am going to drink. இந்த காரணத்தினால் தான் ஆண்டவர் சொன்னார், நான் குடிக்கும் பாத்திரத்திலே நீங்கள் குடிக்க கூடாது. You may say, oh, I will do anything for you, Lord. சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து சொன்னார்கள், ஆண்டவரே, உமக்காக நாங்கள் எதையும் செய்ய தயாராக Lord, இருக்கிறோம். don't worry about anything. We will stand with you. ஆண்டவரே, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், உம்மோடு கூட மரிக்கவும் தயாராக இருக்கிறோம் என்று But சொன்னார்கள். Jesus said to Peter, you do not know what you are speaking ஆனா about. இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னார், நீ இன்னது பேசுகிறாய் என்று அறியாமல் பேசிக் கொண்டிருக்கிறாய். Even before the cock crows thrice, you are going to deny me. சேவலானது 3 முறை கூவுகிறதுக்கு முன்பதாகவே நீ என்னை மறுதலித்து முடித்து விடுவாய். Dear brothers and sisters, maybe you are sitting totally isolated this evening. அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இன்றைக்கு நீங்க முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கலாம். Maybe you are so afraid of your future. ஒருவேளை உங்க எதிர்காலத்தை பற்றி நீங்கள் முற்றிலும் பயந்து கொண்டிருக்கலாம். Maybe you are afraid of your ministry or even your business. ஒருவேளை உங்களுடைய ஊழியத்தை பற்றியும் வியாபாரத்தை பற்றியும் பயந்து கொண்டிருக்கலாம். Maybe you are afraid about how your children are going to progress in the future. எதிர்காலத்தில் என்னுடைய பிள்ளைகள் எப்படி முன்னேற போகிறார்கள் என்று நீங்க கவலைப்பட்டு But கொண்டிருக்கலாம். God says, I am here and I am not a ghost. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன், நீங்கள் ஒரு ஆவியை காணவில்லை. You know, I am not a ghost before you right நான் now. உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன், நான் ஒன்றும் ஒரு ஆவி அல்ல. This is what in Matthew 9 Jesus says tells to his disciples. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய சீடர்களை பார்த்து ஆண்டவர் இப்படித்தான் சொல்லுகிறார். But you know, these disciples are totally perplexed. ஆனா இந்த சீடர்களோ முற்றிலும் கலங்கி போய் அவர்கள் குழம்பி They போயிருந்தார்கள். see Jesus, they are full of joy, அவர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள், முற்றிலும் சந்தோஷத்தினால் but at the நிரப்பப்பட்டார்கள். same time they have a lot of questions. அதே நேரத்தில் அவர்களுக்குள் அநேக கேள்விகளும் இருந்தது. Have you seen such people in your life? அப்படிப்பட்டவர்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? They are happy that they are seeing you, அவங்க உங்களை பார்க்கறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க. but suddenly they will think, why did you come now? ஆனா திடீர்னு பார்த்தா அப்படியே யோசிப்பாங்க, நீயே இப்ப வந்த. Oh, they will say, Pastor, I'm so happy to see you. பாஸ்டர் உங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவாங்க. But in the face, you know, they are not really happy. ஆனா அவங்க முகத்தை பார்த்தா தெரியும், அவங்க உண்மையாகவே சந்தோஷமா அப்படி Oh, சொல்லல. Pastor, why did you come right now? பாஸ்டர் இப்போ போய் எதுக்கு வந்தீங்க Oh, அப்படின்ற we மாதிரி have a பார்ப்பாங்க. lot of questions right now. எங்களுக்கு நிறைய கேள்வி இருக்குதே. All this mixture of Jesus is standing before them. இந்த எல்லா விதமான குழப்பம் நிறைந்த முகங்கள் இயேசுவுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கின்றன. And he says, fear not right now. இயேசு கிறிஸ்து சொன்னார், பயப்படாதீர்கள். You know, you are not seeing a ghost right now. நீங்கள் ஒரு ஆவியை காண்கிறதாக நினைக்கிறது என்ன? I know about everything what's going on in your heart right now. இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதான காரியங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். Come on now, think for a moment now. நீங்கள் யோசித்து பாருங்கள். Does a ghost have muscles and even bones? ஒரு ஆவிக்கு மாம்சமும் எலும்புகளும் இருக்காதே. Do you think a ghost is standing before you? உங்களுக்கு முன்பாக ஒரு ஆவி நிற்கிறது என்றா நினைக்கிறீர்கள்? Come on now, you must see the wounds in my body. என்னுடைய விலாவிலும் என்னுடைய கரங்கள் இருக்கிறதான காயங்களை பாருங்கள். You can see my palms and see the side of my body. என்னுடைய உள்ளங்கைகளையும் என்னுடைய விலாவில் இருக்கிற அந்த தழும்புகளையும் So பாருங்கள். that you believe that I am the resurrected Jesus. நானே உயிர்த்தெழுந்த இயேசு என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக. Dear brothers and sisters, without being sure about the resurrection of the Lord Jesus, கர்த்தராகிய இயேசு
இயேசு கிறிஸ்துவுடைய அந்த உயிர்த்தெழுதலை நீங்கள் you விசுவாசிக்காமல் will never be able to preach the gospel to other nations. நீங்கள் ஒருபோதும் மற்ற தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஆயத்தமாய் இருக்கவே You will மாட்டீர்கள். never be able to share the gospel with other people. சுவிசேஷத்தை பற்றி மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க நீங்கள் ஆயத்தமாய் இருக்கவே மாட்டீர்கள். Maybe just imagine you are thinking in your heart like this. யோசித்து பாருங்க, ஒருவேளை இப்போ உங்க மனதில் நீங்க இப்படி சிந்தித்தா, Jesus was a good man. இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மனிதன் He தான், had wonderful teaching. அவருக்கு நல்ல அற்புதமான போதனை But இருந்தது. I am not sure whether he was resurrected. ஆனா அவர் உயிர்த்தெழுந்தாரா இல்லையா அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. And how do you speak about the power of resurrection to other people? அப்படி இருக்கும் பொழுது அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை பற்றி எப்படி நீங்கள் மற்றவர்களுக்கு If you want to பேசுவீர்கள்? preach the gospel to other people, நீங்க மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்பினா not only you should be touched by the Lord Jesus first, முதலாவது கர்த்தராக இயேசுவினால் நீங்கள் முதலாவது தொடப்படணும். and after you are being touched by the Holy Spirit, நீங்க பரிசுத்தாவியினால் தொடப்பட்ட you பிற்பாடு will begin to touch the lives of other people. நீங்கள் சென்று மற்றவருடைய வாழ்க்கையை தொட ஆரம்பிப்பீர்கள். Without Jesus touching you, how will you touch the lives of other people? முதலாவது இயேசு கிறிஸ்து உங்களை தொடாமல் நீங்கள் போய் எப்படி மற்றவர்களுடைய வாழ்க்கையை தொடுவீர்கள்? Without experience the power of the Holy Spirit, பரிசுத்தாவினுடைய வல்லமை முதலாவது நீங்கள் அனுபவிக்காமல் the weight of glory pressing down upon your life. தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையின் பாரம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சுமக்காமல், When you have not experienced this in your personal life, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இதை நீங்கள் அனுபவிக்காமல் how do you go and speak to the other person that Jesus is true? எப்படி மற்றொரு இடத்துக்கு போய் இயேசு கிறிஸ்து சத்தியமானவர் என்று சொல்லுவீர்கள்? You know, then Jesus came to another choice right now for the disciples. இயேசு கிறிஸ்து அந்த வேளையிலே சீடர்களுக்கு இன்னொரு காரியத்தை கூட செய்யும்படியாக You have அவர் anything to பார்த்தார். eat here? உங்கள் மத்தியிலே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா? You know, sometimes when you come to Tamil Nadu, சில நேரத்துல நீங்க தமிழ்நாட்டுல ஒரு விருந்தாளியா வரும்போது most of the houses, I think they will have a plate of rice. நிச்சயமா எல்லா வீட்லயும் வந்து நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. One plate of rice and pickles at least. ஒரு அரிசி சாதம், குறைஞ்சது ஒரு ஊறுகாயாவது இருக்கும். But in northern Israel, ஆனா வடக்கு இஸ்ரேலுக்கு நீங்க போனீங்களா, every time is a maritime area. அது எல்லாமே வந்து coastline. மத்திய தரைக்கடல் பகுதியினுடைய எல்லா கடற்கரை பகுதி தான். All of them are fishermen, all of them are farmers. அவங்க எல்லாருமே விவசாயிகள், மீன் பிடிக்கிறவர்கள். And when Jesus says, have you anything to eat right இயேசு now? கிறிஸ்து கேட்டார், உங்களுக்கு உங்கள் மத்தியிலே புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கிறதா? Oh yeah, we have fish and honey right now. அவர்கள் சொன்னார்கள், பொரித்த மீனும் தேன் கூட்டு துணிக்கியும் இருக்கிறது. Even now in those countries they eat it like this. அவங்க தேசத்துல இப்படி தான் சாப்பிடுவாங்க. They eat a lot of flesh and with honey, together with honey. நிறைய வந்து மீனுடைய மாംസം அல்ல மாംசத்தோடு கூட தேனை சாப்பிடுவாங்க. And now Jesus is starting to eat the fish. இயேசு கிறிஸ்து அவங்க மத்தியில மீன் வாங்கி சாப்பிட்டார். And I do not know what the disciples were thinking. அந்த நேரத்துல சீடர்கள் என்ன நினைத்தார்களோ எனக்கு தெரியல. You know, is he really Jesus? உண்மையாகவே இவர் இயேசு கிறிஸ்து தானா? Yes, he is really Jesus. ஆமா, அவர் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து தான். But he's not really Jesus. ஆனா அவர் உண்மையாவே இயேசு இல்லைன்னு நினைச்சாங்க. This is what you and I will think. நீங்களும் நானுமா இருந்தா கூட அப்படிதான் நினைச்சிருப்போம். Just imagine tonight when you are sleeping, யோசித்து பாருங்க, இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்கும்போது someone is coming into your room and someone stand up now. யாரோ ஒருத்தர் வந்து நடுராத்திரியில உங்களை தட்டி எழுப்பி நீங்க அடிச்சு ஓடி தரையில விழுந்து வெளியே ஓடிடுவீங்க. You know, this is what happened to us. ஒருவேளை இப்படி நைட்ல வந்து யாராவது நம்மளை எழுப்புனா நம்ம பயந்து எரிச்சு ஓடுவோம். You will say, oh Lord, thank you for coming into my room. ஆண்டவரே, நீங்க என் ரூமுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லுவீங்களா? I am so happy to see you now. ஆண்டவரே, உங்களை பார்த்ததுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? Lord, your wounds I have seen already. ஆண்டவரே, உங்களுடைய காயங்களை நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன். Oh, you are eating fish, that means you are a person. ஆண்டவரே, நீங்க மீன் சாப்பிடுறீங்க அப்படின்னா நீங்க உண்மையா உயிரோட தான் இருக்கிறீங்க. You know, this is the problem with the resurrected body. உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு நமக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை இதுதான். He is Jesus, அவர் இயேசு கிறிஸ்து தான். but still he is not fully Jesus. இருந்தாலும் அவர் முற்றிலுமா இயேசு கிறிஸ்து இல்ல. Have you ever tried going through walls? நீங்க எப்பாவது செவுத்து வழியா போக முயற்சி பண்ணிருக்கீங்களா? Yeah, we have doors and windows at home. நமக்கு வீட்ல ஜன்னல்கள் வச்சிருக்கிறோம், கதவுகள் வச்சிருக்கோம். Once I had a high fever running. ஒரு முறை எனக்கு அதிகமான காய்ச்சல். But you know, I don't like to lie down on beds normally. I don't like that. எனக்கு வியாதி நேரத்துல அதிகமா படுத்திருக்கிறது எனக்கு பிடிக்காது. I want to be active. நான் வந்து எழுந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு தான் நான் முயற்சிப்பேன். And my wife gave me a bottle of Vic Medi-Night, yeah. அப்ப என்னோட மனைவி வந்து எனக்கு இருமல் மருந்து கொடுத்தாங்க. And I said, oh, I should be well very soon. அப்ப நான் நினைச்சேன் எனக்கு சீக்கிரமா சுகமாகணும். So I drank almost half the bottle. அரை பாட்டில் மருந்து குடிச்சிட்டேன். Normally you should take 1 tablespoon. சாதாரணமா பார்த்தா ஒரு சின்ன தேக்கரண்டி தான் நீங்க குடிக்கணும். Half the bottle was gone. பாதி பாட்டில் குடிச்சிட்டேன். And I said, tomorrow morning I'm okay. நாளைக்கு காலையில பாரு எனக்கு ஜுரம் சரியாயிரும். And about 2 or 3 in the night, நைட்ல ஒரு 2-3 மணி இருக்கும். I stood up and I have to get out of the bed.
நான் வந்து எந்திரிச்சு அந்த கட்டில இருந்து இறங்கணும்னு நினைச்சேன். And I was trying to walk through the wall there. நான் வந்து அங்க போய் செவுத்துல போய் முட்டிட்டு இருக்கேன். And my wife is clapping hands and laughing around. மனைவி எழுந்து கையை தட்டி சிரிக்கிறாங்க. In the middle of the night. நடு ராத்திரியில. And she said, "Hey, what are you doing here?" அவங்க கேட்டாங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? I have to get out of the room right now. நான் வந்து இந்த ரூமை விட்டு வெளிய போலாம்னு She said, முயற்சிக்கிறேன். "Come here now. The door is here." கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கதவு இங்க இருக்கு, அங்க போய் செவுத்துலயே முட்டிட்டு Why இருக்கீங்க. are you going through this wall right now? நீங்க செவுத்து வழியா போறதுக்குள்ள முயற்சி பண்ணிட்டு You இருக்கீங்க. know, we can be people who believe on Jesus, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க முயற்சிப்போம். but we don't have the capacity to go through walls. ஆனா அதே நேரத்துல நம்ம சுவற்றின் வழியாக போகக்கூடிய திறமை நமக்கு கிடையாது. I think you know Joni Eareckson Tada. ஜோனி எரிக்சன் டாடாவை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. She's a wonderful person. இந்த பெண் மிக ஒரு அற்புதமான ஒரு சகோதரி. She is an evangelist who travels all across the nations. உலகமெங்கிலும் பிரயாணம் செய்கிற ஒரு அற்புதமான ஒரு சுவிசேஷகி. When she was young, she dived into water. அவங்க வாலிப வயதில் இருக்கும்போது ஒரு முறை அவங்க நீச்சல் அடிக்கிறதுக்காக நீச்சல் குளத்துல உயரத்துல இருந்து குதிச்சாங்க. It's a normal thing, what so many people do in these countries. அவங்க வெளிநாடுகள்ல அநேகர் இதை சாதாரணமாக செய்வது. Maybe 20 feet, they just jump down. 20 அடி அந்த மாதிரி உயரத்துல இருந்து குதிப்பாங்க. But somehow, when she came up, ஆனா அவங்க வந்து அப்படி குதித்த போது எப்படியோ down the neck, she had no feelings. அவங்க அப்படி குதிச்சப்போ அடிபட்டு கழுத்துக்கு கீழே எந்த உணர்ச்சியும் இல்லாம போயிடுச்சு. She couldn't move anything in her body. கழுத்துக்கு கீழே அவங்க சரீரத்துல எந்த உறுப்புமே வேலை செய்யாது, உணர்ச்சியற்று போயிடுச்சு. She has written many books. Maybe you are interested in her life. நிறைய அவங்க புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. ஒருவேளை அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினா. But you know what she said one day? ஒரு நாள் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? I'll be happy to see Jesus again. அவர்கள் சொன்னார்கள், நான் இயேசுவை ஒரு நாள் சந்திப்பதை குறித்து நான் மிக மகிழ்ச்சி I அடைகிறேன். am waiting for the day when my body is going to be restored like former days. என்னுடைய சரீரமானது முன்பிருந்ததைப் போலவே ஒரு நாள் மறுரூபமாகிற அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தை அடைவதை பற்றி நான் மிகவும் மகிழ்ச்சி Where அடைகிறேன். the creative power of God can restore my body once again. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிருஷ்டிக்கிற வல்லமையானது ஒரு விசையாய் கூட என் சரீரத்தை மறுரூபமாக்குற அந்த நாளுக்காக Because when காத்திருக்கிறேன். I see him, I'm going to be like him. ஏனென்றால் ஒரு நாள் நான் அவரை காணும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நான் I'm going to be பார்ப்பேன். totally restored in my physical strength. என்னுடைய சரீரத்தினுடைய அந்த பலமானது முற்றிலுமாக மறுரூபமாக்கப்பட்டிருக்கும். And everything that has been destroyed on this planet, இந்த உலகத்துல என் சரீரத்துல எதெல்லாம் அழிக்கப்பட்டு on the போய்விட்டதோ new heavens and the new earth, everything is going to be அந்த restored. புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் அது எல்லாமே எனக்கு மறுபடியும் I'm going to be a new person in the presence of Jesus. நான் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒரு புது மனுஷியாக இருக்க Dear போகிறேன். brothers and sisters, this is what is going to happen to you and me. இந்த கருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் எனக்கும் இதுதான் நடக்க போகிறது. As we come closer and closer to the grave, நாம் நம்முடைய கல்லறைக்கு எவ்வளவு அருகாமையில் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறோமோ. sorry if I tell you like this. இப்படி நான் சொல்றத பத்தி நீங்க வருத்தப்பட வேண்டாம். As we come closer and closer to the grave, for example, நம்ம கல்லறைக்கு நம்ம மிக அருகாமையில் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு தான் இருக்கிறோம். you see in your body everything is being switched off, உங்க one சரீரத்துல- after the other. உங்க சரீரத்துல பாருங்க, கொஞ்சமா கொஞ்சமா வயதாக ஒவ்வொரு சரீர உறுப்பாக அது செயலெடுக்கிறது உங்களால பார்க்க முடியும். You know, when you were young, you could see 2 kilometers, 3 kilometers away. நீங்க வாலிப வயதில் இருக்கும்போது 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்தை கூட கண்ணு நல்லா தெரியும். My father used to joke with me, என்னுடைய தகப்பனார் என்னை பார்த்து நகைச்சுவை சொல்லுவார். "Hey, you have wonderful eyes. அவர் சொல்லுவார், உனக்கு நல்ல கண்ணு, You can see millions of kilometers." நீ வந்து கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் கூட பார்ப்ப. I said, "What? Millions of kilometers?" நான் கேட்பேன், கோடிக்கணக்கான கிலோமீட்டரா? Yeah, you see the sun and the moon. அவர் சொல்லுவாரு, நீ பாரு சந்திரனை பார்க்கற, சூரியனை பார்க்கற, You see all the stars of this world. அதே போல இந்த உலகத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்கற. Did you see how wonderful the eyes are that God gave you? ஆண்டவர் உனக்கு எவ்வளவு அருமையான கண்களை கொடுத்திருக்கார் பத்தியா? But the same eyes, later on, you need glasses to read. ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, கொஞ்ச நாள் ஆனா கண்ணாடி இல்லாம நம்மளால பார்க்க முடியல. You cannot run as you did some years ago. சில வருஷங்களுக்கு முன்பாக நீங்க எப்படி ஓடுனீங்களோ அது போல இப்போ ஓட முடியல. Slowly, everything is being shut down. மெதுவா சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் அப்படியே செயலிழக்க But do தொடங்கும். you know why it's being shut down? ஏன் அவைகளெல்லாம் செயலிழக்க தொடங்குறது It's தெரியுமா? beginning to really prepare itself for a new birth in our அது lives. நம்முடைய வாழ்க்கையில மறுபிறப்புக்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. Oh, the groaning is because of the new birth that is coming. ஒரு புதிய பிறப்புக்காக அது பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. All the planets, all the beings of this earth, இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா சிருஷ்டிப்புகளுமே everything is groaning now for the new life with Jesus. எல்லாமே இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதான அந்த புதிய வாழ்க்கைக்காக அவைகள் ஏங்கி
தவித்துக் கொண்டிருக்கின்றன. One day when we are going to be with Jesus, ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இருக்கும்போது all our deformities are going to be changed forever. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சரீர குறைகளுமே முற்றிலுமாக அது பரிகரிக்கப்பட Dear போகிறது. brothers and sisters, Jesus says, peace with you. கருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம். I think the most important thing, the predominant thing what you and I need is peace with God and peace with ourselves. நான் நினைக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான 2 காரியம் என்றால் தேவனோடு சமாதானம், நமக்கு நாமே சமாதானம். Not only you have peace with God, நீங்க தேவனோடு கூட சமாதானமாய் இருப்பது மாத்திரமல்ல, but also peace with Jesus, அதேபோல இயேசு கிறிஸ்துவோடு கூட சமாதானம், peace with your neighbors, உங்களுடைய அண்டை வீட்டாரோடு சமாதானம், peace with yourself, உங்களுக்கு நீங்களே சமாதானமாய் இருப்பது. because you have to preach the gospel of peace to other people. ஏனென்றால் மற்றவர்களுக்கு நீங்கள் சமாதானத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டுமே. Without having peace in your heart, how will you speak about the gospel of peace? உங்களுடைய இருதயத்தில் சமாதானம் இல்லாமல் சமாதானத்தின் சுவிசேஷத்தை எப்படி நீங்கள் மற்றவர்களுக்கு When you say பிரசங்கிப்பீர்கள்? God is peace for you right now, தேவன் உங்களுக்கு சமாதானமாய் இருக்கிறார் என்று நீங்கள் maybe some சொல்லும்போது people ask you, have you experienced this peace? ஒரு சிலர் சொல்லுவார்கள், இந்த சமாதானத்தை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? Without this vertical peace with God, தேவனோடு மேல் நோக்கி இருக்கிறதான இந்த சமாதானத்தை நீங்கள் this அனுபவிக்காமல் horizontal peace is impossible, I tell you. அக்கம் பக்கத்தாரோடு கூட இருக்கிற சமாதானம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. Because when you have peace with God, ஏனென்றால் தேவனோடு கூட உங்களுக்கு சமாதானம் இருந்தால் not only you have peace with your neighbors, உங்களுடைய அண்டை வீட்டாரோடு உங்களுக்கு சமாதானம் இருப்பது but மாத்திரமல்ல, also you have peace with yourself. அதே போல உங்களுடைய இருதயத்துக்குள்ள உங்களோடு உங்களுக்கு சமாதானம். You know, I know some people who have committed severe crimes in their lives. ஒரு சில தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய குற்றங்களை செய்திருக்கிறவர்களை நான் But சந்தித்திருக்கிறேன். the greatest problem is they cannot forgive themselves. ஆனா அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே அவர்களாலேயே மன்னிக்க முடியாமல் Yes, போவது. God has forgiven me. ஒரு தேவன் என்னை மன்னித்து விட்டார். The person who was affected has also forgiven me. என்னால் பாதிக்கப்பட்ட அந்த மனுஷன் கூட என்னை மன்னித்து விட்டார். But I am not able to forgive myself. ஆனா என்னாலேயே மன்னிக்க முடியவில்லை. Some years ago, maybe 2 or 3 decades ago, நான் நினைக்கிறேன் ஒருவேளை 20-30 வருஷங்களுக்கு முன்பாக one person told me he is working in the post office. ஒரு நபர் வந்து தபால் அலுவலகத்துல பணி செய்து But கொண்டிருந்தார். due to some reason on one day, ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு நாள் this man was a man of wonderful reputation. அந்த மனுஷனுக்கு அந்த இடத்துல நல்ல பெயர் இருந்தது. He took the entire gala and walked out. தபால் அலுவலகத்தில் இருந்த மொத்த பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டார். But they found him out. ஆனா அவரை கண்டுபிடிச்சிட்டாங்க. And they said, hey, how can you ever do this? அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, எப்படி நீ போய் இந்த தவறு செய்த? You are so trustworthy. நீ எவ்வளவு தூரம் ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமானா இருந்த? You were the role model of this office. இங்க இருக்கிற எல்லா அலுவலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நீ தான் ரொம்ப முன்மாதிரியான ஒரு மனுஷன். All the employees joined together and paid back the money. அங்க வேலை செஞ்ச எல்லாரும் சேர்ந்து அவங்க காசு போட்டு அந்த பணத்தை திருப்பி கட்டிட்டாங்க. He was set free from this crime. அந்த குற்றத்திலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். But you know what he said? ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? Pastor, I can never forgive this. அவர் சொன்னார், பாஸ்டர், இந்த குற்றத்தை எனக்குள்ள என்னால் மன்னிக்கவே முடியல. Every time I go to bed, ஒவ்வொரு முறையும் நான் தூங்க போகும்போதெல்லாம், even when no one speaks to me about this, இத பற்றி யார் என்னிடத்துல பேசாம இருந்தா கூட, this troubles me so much. இது என்னை அதிகமாக கலங்கடிக்கிறது. How can you as a Christian ever do such a nasty thing? நீ ஒரு கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு இவ்வளவு கேவலமான காரியத்தை எப்படி செய்ய துணிந்தாய் என்று நான் நினைக்கிறேன். You were a great role model to many people. நீ தான் இங்க இருக்கிற அநேகருக்கு முன்மாதிரியா இருந்தாய். Dear brothers and sisters, you can be sitting in a room full of fear. இந்த கருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை முற்றிலும் பயந்து போய் ஒரு அறையில நீங்க உட்கார்ந்திருக்கலாம். Maybe you are safe closing down all the doors around you. ஒருவேளை உங்களை சுற்றிலும் கதவுகள் பூட்டி இருக்கிறதுனால ஒருவேளை நீங்க பயமில்லாமல் உணரலாம். You have built walls around you, ஒருவேளை உங்களை சுற்றிலும் நீங்க சுவர்களை கட்டி எழுப்பி இருக்கலாம். never to be hurt once again in life. இனிமே என் வாழ்க்கையில எந்த காயங்களும் எனக்கு வேண்டாம். You know, this is one of the things what people do when they are badly hurt. தங்களுடைய வாழ்க்கையில மிகவும் காயப்பட்டவர்கள் செய்கிற காரியம் இதுதான். Building walls around themselves. அவர்கள் தங்களை சுற்றிலும் சுவர்களை கட்டி எழுப்பி விடுவார்கள். No one should touch me. இனிமே என்னை யாரும் தொடக்கூடாது. No one should speak to me like this. இனிமே யாரும் இப்படி என்கிட்ட பேசவே I கூடாது. have to protect myself. இனிமே என்ன நான் தான் பாதுகாத்தாகணும். But you know, Jesus here this evening ஆனா இயேசு கிறிஸ்து இந்த மாலை வேளையில இங்க இருக்கிறார். to break down these walls in your personal life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற சுவர்களை எல்லாம் அடித்து நொறுக்கும்படியாக. Because I want to enter into your personal life. ஏனென்றால் அவர் சொல்லுவார், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் பிரவேசிக்க And விரும்புகிறேன். I have a plan and a destiny for உங்களுடைய you. தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் நான் When வைத்திருக்கிறேன். I called you, I had a purpose. நான் I had உன்னை a அழைத்த purpose. பொழுது நான் ஒரு நோக்கத்தை When வைத்திருந்தேன். you went away from me, I had a நீ purpose. என்னை விட்டு தூர போன பொழுதும் அந்த நோக்கத்தை
நோக்கத்தை நான் And when you வைத்திருக்கிறேன். came back now, I have the same purpose. இப்பொழுது நீ திரும்பி வந்த இப்பொழுதும் கூட மறுபடி வந்த My நோக்கத்தை நான் purposes வைத்திருக்கிறேன். for you and my calling never changes. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான உன்னுடைய அழைப்பும் உன்னுடைய கிருபை வரங்களும் மாறாதவைகளா இருக்கு. Because you could have denied me many times. ஒருவேளை நீ என்னை அநேக முறை மறுதலித்திருந்திருக்கலாம். You know, you maybe you thought, oh, Jesus is never going to use me. ஒருவேளை நீங்க நினைத்திருக்கலாம் இனிமே இயேசுவால் என்னை பயன்படுத்தவே முடியாது என்று. I want to tell you, peace be unto you. ஆனால் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு சமாதானம் Peace உண்டாவதாக. be unto you, உங்களுக்கு சமாதானம். so that you understand my message properly. எனவே என்னுடைய செய்தியை நீங்கள் தெளிவாக புரிந்து I am going to கொள்ளும்படியாக tell you this 2 times in your life. இதை உன்னுடைய வாழ்க்கையிலே அதை நிரூபிக்கும்படியாக 2 முறை சொல்லுகிறேன். Whenever Jesus says amen, amen, எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து ஆமென் ஆமென் என்று it சொன்னாரோ means he's stressing the point once again. அப்படியானால் அந்த காரியத்தை அவர் மறுபடியுமாக உறுதிப்படுத்துகிறார் என்றார். My peace unto you, my peace I give you. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். Because so that you may come back to your calling once again. எனவே உங்களுடைய அழைப்புக்கு நீங்கள் திரும்பி வரும்படியாக. Without my peace, you can never minister unto me. என்னுடைய சமாதானம் இல்லாமல் ஒரு நாளும் நீங்கள் எனக்கு ஊழியம் செய்யவே முடியாது. Dear brothers and sisters, I pray that the peace of God fills your heart this evening. தேவனுடைய சமாதானமானது உங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களையும் நிரப்பும்படியாக இந்த மாலை வேளையில நான் ஜெபிக்கிறேன். Because without peace you may live in a mansion, but it is nothing, I tell you. ஏனென்றால் சமாதானம் இல்லாம நீங்க ஒரு அரண்மனையில கூட வாழலாம், ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு இருக்காது. But when you walk through the rooms of this mansion, ஆனால் அந்த அரண்மனையினுடைய அறைகளுக்குள்ளாக நீங்க நடக்கும்போது so many questions, உங்களுடைய இருதயத்தில் ஏராளமான கேள்விகள் இருக்கும். peaceless thinkings and thoughts in your heart. சமாதானம் இல்லாத சிந்தனைகளும் நினைவுகளும் உங்களுடைய இதயத்தை ஆட்கொள்ளுகிறது. Everything is tormenting you. எல்லாமே உங்களை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது. Oh, when the disciples thought, they should have thought, we have broken everything. ஒருவேளை அன்றைக்கு சீடர்கள் நினைத்திருக்கலாம் எல்லாவற்றையும் நாங்கள் உடைத்து போட்டோம். But Jesus comes and says, what you need is my peace. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுக்கு தேவையானது என்னுடைய சமாதானம் மாத்திரமே. My peace I give unto you. என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். Even though I know everything what you did. நீங்கள் செய்த எல்லாமே எனக்கு தெரிந்திருந்தாலும் கூட. But you should know one thing. ஆனா ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். Everything what you did against me. நீங்கள் எனக்கு விரோதமாக செய்த எல்லாமே. This letter of condemnation. உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட இந்த கையெழுத்தை. It was nailed to my cross of Calvary. அவை நான் சிலுவையின் மேல் ஆணி அடித்து விட்டேன். When I went and suffered for you on the cross of Calvary. கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக நான் பாடுபட்ட போது. I carried all of your sins and transgressions on my body. உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய மீறுதல்களையும் என்னுடைய சரீரத்திலே நான் சுமந்தேன். Yes, that was the punishment you had to go through. நீங்கள் அடைய வேண்டியதான அந்த தண்டனையை. The wages of sin is death. பாவத்தினுடைய சம்பளம் மரணம். But this death I went through. ஆனா இந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நான் கடந்து சென்றேன். You have to go through hell in your personal life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்க கடந்து செல்ல வேண்டிய அந்த நரகத்தை. But on the day when I was hanging on the cross of Calvary, கல்வாரி சிலுவையில் நான் தொங்கிக் கொண்டிருந்த அந்த நாளிலே, when everything began to be darker on me, உன்னை சுற்றிலும் எல்லாம் இருளாய் இருந்தது. and everything was so dark, I was hanging there on the cross of Calvary. என்னை சுற்றிலும் இருளாய் மூடி இருந்தது. கல்வாரி சிலுவையில் நான் தொங்கிக் I was கொண்டிருந்தேன். so much full of thirst in my life. முற்றிலும் தாகத்தினால் நிரம்பி இருந்தேன். I am thirsty. தாகமாய் இருக்கிறேன் என்று In the கதறினேன். midst of this heat and in the midst of this cloud, அந்த பயங்கரமான தாகத்தின் நடுவிலும் இருளின் நடுவிலும் I was full of thirst for you and for me, for everyone. உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஆத்ம தாகத்தினால் நிரப்பப்பட்டிருந்தேன். I went through hell so that you may not go through hell. அந்த நரகத்தின் பாதையிலே நான் கடந்து சென்றேன். ஏன் தெரியுமா? நீங்கள் கடந்து செல்லக்கூடாது என்பதற்காக. And at the last, when I breathed my last, கடைசியாக என்னுடைய கடைசி மூச்சை நான் விட்டபோது I said, it is finished. நான் சொன்னேன், எல்லாம் முடிந்தது. It is finished. எல்லாம் முடிந்தது என்று The சொன்னேன். business of salvation is finished. ரட்சிப்புக்காக செய்யப்பட வேண்டிய எல்லா பணிகளும் நிறைவடைந்து The முடிந்தது. business of forgiveness is finished. மன்னிப்புக்காக செய்யப்பட வேண்டிய எல்லாம் முடிந்தது. The business of eternal life is finished. நித்திய ஜீவனுக்காக செய்யப்பட வேண்டிய எல்லாம் You are செய்யப்பட்டாயிற்று. not a slave anymore. இனிமேல் நீங்கள் பாவத்தின் அடிமைகள் அல்ல. You are going to be my son and my daughter. இனிமேல் என்னுடைய குமாரனும் குமாரத்திகளுமாய் இருக்க And this is the போகிறீர்கள். reason why I went through all of these sufferings. இந்த காரணத்தினால் தான் எல்லா பாடுகளையும் நான் அடைந்தேன். You go through Colossians chapter 2 and you will know what I'm speaking about. கொலோசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு போனால் நான் சொல்லுகிற காரியங்கள் உங்களுக்கு புரியும். Dear brothers and sisters, you can never understand Christianity
without understanding the cross of Jesus. அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் சிலுவையை புரிந்து கொள்ளாமல் ஒருபோதும் கிறிஸ்தவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவே முடியாது. Even in Ephesians chapter 2, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் for அதிகாரத்திலே he கூட is our peace, அவரே நமக்கு சமாதானமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. breaking down the dividing wall of hostility. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா விதமான பகையும் சிலுவையினால் கொன்று, There was hostility between you and God. உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவிலே ஒரு பகை இருந்தது. And God says, I am going to break down everything அவர் சொல்லுகிறார், இந்த பகையை நான் கொல்லப் போகிறேன். because I want fellowship with you. ஏனென்றால் உன்னோடு கூட நான் உறவை வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். And I did everything in my body through the cross of Jesus. இதற்காக இந்த கல்வாரி சிலுவையின் மூலமாக என் சரீரத்தில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறேன். Come and see my hands, come and see the side of my body. நீங்கள் வந்து என்னுடைய கரங்களில் இருக்கிற காயங்களையும் என் விலாவில் இருக்கிற காயங்களையும் பாருங்கள். I have paid the price for your sins. உங்களுடைய பாவங்களுக்கான கடனை நான் செலுத்தி The விட்டேன். moment you put your faith on me, உங்களுடைய விசுவாசத்தை எப்பொழுது நீங்கள் என் மீது வைக்கிறீர்களோ instantly your sins will be forgiven. உடனடியாக உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாயிற்று. Maybe I'm speaking to someone here with a heavy heart this evening. ஒருவேளை இந்த மாலை வேளையில கனத்த இதயத்தோடு அமர்ந்திருக்கிற யாரோ ஒருவரோடு கூட நான் பேசிக் Maybe you think, who is going to forgive my sins? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், யார் என்னுடைய பாவங்களை மன்னிப்பார்? Believe on the Lord Jesus and you will be saved. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் God ரட்சிக்கப்படுவீர்கள். doesn't save you from portion to portion, I tell you. இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ பகுதி பகுதியாக பாவங்களை மன்னிக்கவில்லை. No, he gives you eternal அவர் salvation. உங்களுக்கு நித்தியமான மீட்பை கொடுத்திருக்கிறார். Eternal salvation. நித்தியமான ரட்சிப்பை The கொடுத்திருக்கிறார். moment you come to the Lord Jesus நீங்கள் எந்த Christ, வினாடியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவண்டை வந்தீர்களோ, Lord, I'm so sorry for everything what I've done in my life. ஆண்டவரே என் வாழ்க்கையில் செய்த எல்லாவற்றுக்காகவும் நான் மனம் வருந்துகிறேன் என்று சொன்னபோது Instantly God says, you are going to be covered with my own righteousness. உடனடியாக கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய சொந்த நீதியினாலே நீ உடனடியாக Do you know உடுத்துவிக்கப்படுகிறாய். what covering with my righteousness means? என்னுடைய நீதியினால் உடுத்துவிக்கப்படுகிறது என்றால் என்ன தெரியுமா? You are so right. Just you are being covered with the righteousness of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியினால் நீங்கள் முற்றிலும் மூடப்பட்டிருக்கிற போது, So righteous you are in the presence of God. தேவ பிரசன்னத்தில் நீங்கள் எல்லாம் சரியா செய்தது போல நீதிமான் என்று அழைக்கப்படுகிறீர்கள். After you have the peace from me personally, என்னிடமிருந்து நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொண்ட உடனே, just as the Father sent me, I'm going to send you. பிதாவானவர் என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். I came into this world to really do the will of my Father. நான் இந்த உலகத்திற்கு வந்த காரணமே பிதாவினுடைய சித்தத்தை செய்து I முடிக்கும்படியாகத்தான். want to speak to everyone who's working for Jesus. இந்த மாலை வேளையிலே இயேசுவுக்காக ஊழியம் செய்கிறவங்க ஒவ்வொருவரை பார்த்து நான் சொல்ல We are விரும்புகிறேன். not working for ourselves, நாம் நமக்காக பணி செய்யவில்லை. not because of our reputation, நம்முடைய சொந்த புகழுக்காக பேருக்காக not ஊழியம் because of செய்யவில்லை. our organization, அல்லது நம்முடைய நிறுவனத்துக்காக not ஸ்தாபனத்துக்காக because of our own reputation. அல்லது நம்முடைய சொந்த பேர் புகழுக்காக அல்ல. It's all about Jesus. எல்லாமே இயேசுவுக்காக It's மாத்திரமே. all about Jesus. எல்லாமே இயேசுவை பற்றி மாத்திரமே. Lifting up the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தும்படியாகவே எல்லாவற்றையும் Lifting செய்கிறோம். up the name of Jesus above all the names of this world. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாமங்களுக்கு மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாகவே. Glorifying Him in every nation of this இந்த world. உலகத்தின் எல்லா தேசங்களுக்குள்ளாக அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக. Not only that, I'm going to do something to you right now. உங்கள் மத்தியிலே நான் ஒரு சில காரியங்களை செய்வது I'm மாத்திரமல்ல, going to breathe the Holy Spirit upon you. உங்கள் மீது பரிசுத்த ஆவியை நான் ஊதப் போகிறேன். Yes, the Holy Spirit is going to fall upon you later on in Jerusalem. பிற்பாடு எருசலேமிலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது பொழிந்தருளப்படுவார். All of you must go and wait in that upper room. நீங்க எல்லாரும் சென்று மேல் வீட்டறையிலே காத்திருங்கள். But now I'm going to breathe the Holy Spirit upon you. ஆனா இப்பொழுதோ பரிசுத்த ஆவி உங்கள் மீது நான் ஊதப் போகிறேன். Until the final outpouring is going to take place one day. பரிசுத்த ஆவியானவருடைய பொழிந்தருளப்படுதல் ஒரு நாள் இறுதியிலே ஊற்றப்படும் To வரைக்கும் walk with me and to minister for me, நீங்கள் என்னோடு கூட நடக்கும்படியாய் எனக்கு ஊழியம் you செய்யும்படியாய் need the power of the Holy Spirit. உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தேவை. This breathing doesn't cancel the outpouring of the Holy Spirit in Acts chapter 1. உங்கள் மீது பரிசுத்த ஆவி இப்பொழுது நான் ஊதுகிறபடினாலே அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய பொழிந்தருளப்படுதல் நிச்சயமாக அது ரத்து செய்யப்பட In the Bible போவதில்லை. you see this again and again. வேதத்துல மறுபடியும் நீங்க பார்க்க முடியும். It started with Bezaleel when he was building the tabernacle. பெசலேயேலை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட ஆரம்பிக்கும் பொழுது The அவனுக்குள்ள first பரிசுத்த ஆவியை person பார்க்கிறோம். who was anointed by the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன். Oh, it was going on and on, entire the whole Testament. I tell you, you can read the entire Old Testament. அப்படியே பழைய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியான் வந்திறங்குகிறதை உங்களால் வாசிக்க The முடியும். Spirit of the Lord came upon them. கர்த்தருடைய ஆவியானவர் அப்பொழுது அவர்கள் மீது இறங்கி The Spirit of the Lord came upon Samson. கர்த்தருடைய ஆவியானவர்
சிம்சோன் மேல் இறங்கினார். The Spirit of the Lord came upon Gideon. கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மீது வந்தார். The Spirit of the Lord came down on so many saints in the Old Testament. கர்த்தருடைய ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் அநேக பரிசுத்தவான்கள் மீது இறங்கினதை நாம் So that பார்க்கிறோம். they can accomplish things for the kingdom of God. எனவே அவர்கள் எழும்பி தேவனுடைய ராஜ்யத்தில் சில காரியங்களை செய்து முடிக்கும்படியாக One day the Holy Spirit is going to be poured out upon ஒரு you. நாள் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது ஊற்றப்படுவார். But I am going to breathe the Holy Spirit upon you. ஆனால் இப்பொழுது பரிசுத்த ஆவி உங்கள் மீது நான் ஊதப் போகிறேன். Just as the Father sent me, I am sending you. எப்படி பிதாவானவர் என்னை அனுப்பினாரோ அப்படியே நான் உங்களை அனுப்புகிறேன். When you have the power of the Holy Spirit, உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வரும்போது you will be a person you never imagined to be one day. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கற்பனை செய்திராத ஒரு நபராக நீங்கள் மாறுவீர்கள். You will do things that you can never imagine in your personal life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் கற்பனை செய்திராத சில காரியங்களை செய்வீர்கள். You will be transformed into a person you never dreamt about. நீங்கள் இதுவரைக்கும் கனவு கண்டிராத ஒரு நபராக நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். Because without being like Jesus, ஏனென்றால் இயேசுவை போல் ஆகாமல் you will never touch this world. ஒருபோதும் இந்த உலகத்தை நீங்கள் சந்திக்கவே முடியாது. You can never touch this world. ஒருபோதும் இந்த உலகத்தை நீங்கள் தொடவே முடியாது. I am telling you, I have watched this in many nations. இதை அநேக தேசங்களில் நான் பார்த்திருக்கிறேன். Many of my friends who study theology, என்னுடைய நண்பர்கள் அநேக இறையியல் படித்தவர்கள், extremely intelligent people. மிக அதிகமாக புத்திசாலிகளாக இருந்தவர்கள். When they begin to speak, sometimes you don't even understand where they are going to. அவர்கள் சில வேளைகளில் பேசும் பொழுது அவர்கள் எந்த திசையிலே பேசுகிறார்கள் என்று நமக்கே புரிந்து கொள்ள They முடியும். are full of ideas, full of intelligence. அவர்களுக்கு முற்றிலும் புத்திசாலித்தனமும் அநேக எண்ணங்களும் நிறைந்திருக்கும். But when you look into the congregation, ஆனா சபையை பார்த்தா there'll be 30 people. அவங்க சபையில பார்த்தா 30 பேர் உட்கார்ந்திருப்பாங்க. One of my friends invited me to speak in a church. என்னுடைய நண்பர்கள் ஒருவர் அவருடைய சபையில பிரசங்கம் பண்ணும்படியாக என்னை அழைத்திருந்தார். And he said, you have 10 minutes. அவர் சொன்னார், உனக்கு 10 நிமிஷம் நேரம் தரேன் பிரசங்கம். After I speak, you can speak for 10 minutes. நான் பிரசங்கம் பண்ண பின்னாடி 10 நிமிஷம் நீ பிரசங்கம் பண்ணலாம். In another church, I was given 8 minutes. மற்றவங்களுக்கெல்லாம் வந்து மற்ற சபையில In other churches, மற்ற சபையில 8 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. I have even preached 8 minutes. Do you know that? நான் வந்து சில நேரத்துல 8 நிமிஷம் கூட நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். In one morning on one Sunday, I spoke in 3 churches, each church 8 minutes. ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில 3 சபையில ஒவ்வொரு சபையிலும் 8 நிமிஷம் நான் பிரசங்கம் The பண்ணியிருக்கேன். pastor said, this is enough. People won't listen to you. அங்க இருக்கிற பாஸ்டர் சொன்னார் 8 நிமிஷம் பிரசங்கம் போதும், அதுக்கு மேல யாருமே கவனிக்க And மாட்டாங்க. this friend said 10 minutes. அந்த நண்பன் சொன்னா 10 நிமிஷம் உனக்கு தரேன். And then he began to preach for 40 minutes. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் 40 நிமிஷம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. And he is speaking about the mad cow disease. அவர் வந்து இந்த மாட்டுக்கு பைத்தியம் பிடிக்கிற வியாதியை பத்தி பேசிட்டு இருக்காரு. 40 minutes he's speaking. 40 நிமிஷம் இத பத்தி தான் பிரசங்கமே. And then he said, come on, Gideon, you can speak now. அதுக்கப்புறம் சொன்னாரு, கிடியன் வாங்க, இப்போ உங்க நேரம். I spoke about salvation. நான் ரட்சிப்பை பற்றி பேசினேன். But during my lunch, I told him, ஆனா என்னுடைய அந்த பிரசங்க நேரத்துல அவரை பார்த்து மத்தியான சாப்பாட்டு நேரத்துல சொன்னேன், sorry to tell you this. உங்களுக்கு இதை பத்தி சொல்றதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன். I do not know who was really mad, உண்மையிலுமே இங்க யாருக்கு பைத்தியம்னு எனக்கே தெரியல. whether the cow or you. அங்க மாட்டுக்கு பைத்தியமா இல்ல உனக்கு பைத்தியமான்னு எனக்கு தெரியல. He's a very good friend of mine, so I could speak very frankly with him. ஒரு என்னுடைய நல்ல நெருங்கின நண்பன் தான், அதனால நான் நேரடியா பேசினாலும் ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டார். I said, I really do not know who was mad now. நான் சொன்னேன், உண்மையிலேயே யாருக்கு பைத்தியம் தெரியுமா? Hey, 40 minutes you are wasting. 40 நிமிஷம் சபையில நேரத்தை வீண் பண்ணிட்டியே. 40 minutes you are wasting. 40 நிமிஷத்தை போய் வீண் பண்ணிட்டியே. All what you said, it's available in books. நீ சொன்ன எல்லா காரியமே புத்தகத்துல இருந்தே படிச்சுக்கலாமே. You know, the person who really did a lot in my personal life, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிகமான காரியங்களை செய்தவர், in spiritual investment, ஆவிக்குரிய முதலீடு செய்தவர். Dr. Michael Eaton said like this one day, டாக்டர் மைக்கேல் ஈட்டன் ஒரு நாள் இப்படி சொன்னார், Gideon, there will be people there who speak about topics in the church. ஒரு நாள் சொன்னார், கிடியன் பிரசங்கிமார்கள்ல 2 வகை உண்டு. ஒரு சிலர் வந்து தலைப்பை வச்சு பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க, about love or giving or running, or they'll have certain topics. அன்பு பத்தி, கொடுக்கறத பத்தி, தேவனுக்காக ஓடுகிறத பத்தி, Or it's all about topics. எல்லாமே ஏதோ ஒரு தலைப்பு பிரசங்கம் தான். But you know, I want you to be a prophetic preacher. நான் அவர் சொன்னார் என்ன பார்த்து, நீ ஒரு தீர்க்கதரிசன பிரசங்கியாரா இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Speaking into the situation of people. ஜனங்கள் இருக்கிற சூழ்நிலைக்குள்ளாக நீ பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். That many people who come and listen to you, உன்னுடைய சபையில வந்து உன்னுடைய பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் many will think, hey, did anyone speak to the pastor about me? அநேகர் நினைக்கணும்,
ஓ பாஸ்டருக்கு என்னை பத்தி யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க போல அப்படின்னு நினைக்கணும். Oh, did pastor listen to anything about me now? ஓ என்னை பத்தி அவர் ஏதோ கேட்டுட்டு வந்து தான் இங்க பிரசங்கம் பண்றாரு Dear போல அப்படின்னு நினைக்கணும். brothers and sisters, this is prophetic teaching. அருமையான சகோதர சகோதரிகளே, இதுதான் ஒரு தீர்க்கதரிசன பிரசங்கம். That you begin to speak into the lives of people. ஜனங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக பேசுகிற பிரசங்கம். Maybe you have no idea what they are going through. ஒருவேளை அவங்க எந்த சூழ்நிலையில போய் கொண்டிருக்கார்கள் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். But you know, you will speak into their situation. ஆனா அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலைக்குள்ளாக நீங்க பேசிக் That கொண்டிருப்பீர்கள். they will be drawn into the presence of God. அவர்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக இழுக்கப்படுவார்கள். I pray that God's glory fills our lives in the future. தேவனுடைய மகிமையானது எதிர்காலத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் நான் I ஜெபிக்கிறேன். want to see greater dimensions of God's glory. தேவனுடைய அந்த மகிமையான மிக உயரமான பரிமாணங்களை நாம் பார்க்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Not only in our personal lives, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மாத்திரமல்ல, not only in our families, நம்முடைய குடும்பங்கள்ல மாத்திரமல்ல, in churches, in our cities, in our country. நம்முடைய சபையில, நம்முடைய பட்டணத்துல, நம்முடைய தேசங்களில That when we gather to pray together, நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது that the glory of God descends upon us. தேவனுடைய மகிமையானது நம்ம மத்தியில இறங்கி வரும்படியாக, That God will say, yeah, this God is really true. நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்ல வேண்டும், ஆம் இந்த தேவன் உண்மையானவர். This glory we have never seen before. இப்படிப்பட்ட மகிமை இதுவரைக்கும் நாங்கள் கண்டதில்லை என்று சொல்ல வேண்டும். Yes, we have seen the Shekinah glory of God. ஆம் நம் மத்தியிலே தேவனுடைய ஷெக்கினா மகிமை இறங்கி வருகிறதை கண்டோம் என்று சொல்ல I வேண்டும். pray that God really anoints you. கர்த்தர் உண்மையாகவே உங்களை அபிஷேகிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். That God says, I will never leave you desolate. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். Even though I'm going back to my Father, ஒருவேளை இப்பொழுது நான் பிதாவண்டைக்கு திரும்பி போனாலும் கூட I will come back to you. நான் திரும்பி உங்களிடத்திற்கு வருவேன். You are never going to be orphans in this world. நீங்கள் ஒருபோதும் இந்த உலகத்திலே திக்கற்றவர்களாக இருக்க போவதில்லை. Wherever we may be going around in this world, இந்த உலகத்திலே எந்த இடத்திற்கு நாம் போனாலும் சரி, Jesus says, I will come to you. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களிடத்திற்கு வருவேன். John chapter 14:18 says like this. யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. You need to have reconciliation with God. நீங்கள் தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும். You need to have peace with God. நீங்கள் தேவனோடு கூட சமாதானம் பண்ண வேண்டும். God wants to send you out into the world, தேவன் உங்களை இந்த உலகத்திற்குள்ளே அனுப்ப விரும்புகிறார். but not without his power. ஆனால் அவருடைய வல்லமை இல்லாமல் அல்ல. At the same time, he tells you, அதே வேளையில் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், I am coming along with you. நான் உன்னோடு கூட வருகிறேன். And when I come along with you, நான் உன்னோடு கூட வரும்போது you do not need any other protection, உனக்கு இந்த உலகத்தில் வேற எந்த பாதுகாப்பும் தேவையில்லை. because I am going to be your shield and sunlight. ஏனென்றால் நானே உனக்கு சூரியனாகவும் உனக்கு கேடகமாகவும் இருப்பேன். I am going to bring my brightness into you. என்னுடைய பிரகாசத்தை உன் வாழ்க்கையின் மீது நான் அனுப்புவேன். I am going to hold with my shield and protect you. என்னுடைய கேடகத்தினால் நான் உன்னை தாங்குவேன். No one is going to overcome you. யாரும் உனக்கு முன்பாக நிலைத்து நிற்பதில்லை. No one is going to attack you, யாரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. because I am your shield in your life. ஏனென்றால் நானே உன் வாழ்வின் கேடகமாக My இருப்பேன். light will shine upon you. என்னுடைய வெளிச்சமானது உன் வாழ்வின் மீது பிரகாசிக்கும். Not only upon you, but also through you. உன் மீது மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையின் மூலமாக I பிரகாசிக்கும். want every eyes to be closed this evening. எல்லாருடைய கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Dear brothers and sisters, I pray that God really gives us a great willingness to step out in faith and do his work. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையில நம்முடைய விசுவாச அடியிலே நாம் எழுந்து நின்று இன்னும் ஒரு விசையாய் கூட அவருக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு விருப்பத்தையும் வாஞ்சியும் தேவன் உங்களுக்கு கட்டளையிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Not to waste our life. நம்முடைய வாழ்க்கையை நாம் நேரத்தை வீணடிக்க கூடாது. Not to waste our life. ஏதோ நம்முடைய வாழ்க்கையை நம்ம வீணடித்துக் கொண்டிருக்க கூடாது. To do everything possible for the furthering of his kingdom. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விரிவாக்கத்திற்காக எவையெல்லாம் செய்ய முடியுமோ அதை எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். God wants to transform your personality. தேவன் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வின் ஆழ்த்தத்துவத்தை அவர் மறுரூபமாக்க விரும்புகிறார். God wants to transform your ministry. தேவன் உங்களுடைய ஊழியத்தை மறுரூபமாக்க விரும்புகிறார். God wants to transform you in the first place so that you are fearless in the kingdom of Jesus. தேவன் முதலாவது உங்களை மறுரூபமாக்க விரும்புகிறார். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்க பயமில்லாத ஒரு மனுஷனாக ஊழியம் செய்ய முடியும். So that through you he can do supernatural எனவே things. உங்கள் மூலமாக அசாதாரண காரியங்களை அவர் செய்து முடிக்கும்படியாக I'm going to make a supernatural person about of you. ஆண்டவர் சொல்லுவார், உன்னிடமிருந்து ஒரு அசாதாரணமான நபரை நான் உருவாக்குவேன். I want to do supernatural things in you and through you. உன் மூலமாக அசாதாரண காரியங்களை உன் வாழ்க்கையிலும் உன் வாழ்வின் மூலமாகவும் நான் செய்து முடிப்பேன். I'm going to change you like Jesus இயேசுவை போலவே உன்னை நான் மாற்றுவேன். in a supernatural manner. ஒரு அசாதாரணமான முறையில When people see you ஜனங்கள் உன்னை பார்க்கும்போது, in your neighborhood, they will see me. உன்னுடைய அண்டை வீட்டார் உன்னை பார்க்கும் பொழுது அவர்கள் உன் மூலமாக என்னை காண்பார்கள். They will be seeing you. அவர்கள் உன்னை பார்க்கும்போது
You really want to see this happen in your personal life? உண்மையாகவே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் இயேசுவை போல உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் காண்பிக்க விரும்புகிறீர்களா? Lord, I've been hiding so long. ஆண்டவரே, அநேக வருஷங்களாக நான் ஒளிந்து கொண்டிருந்து விட்டேன். I've been trembling, having so many thoughts. ஆண்டவரே, நான் பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டு அநேக எண்ணங்களினால் நிரப்பப்பட்டிருந்தேன். So many fears in my life. என் வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பயங்கள். God says, I will open the door for you. ஆண்டவர் சொல்லுவார், உன்னுடைய வாழ்வின் கதவுகளை நான் திறப்பேன். I'm going to enter into this room where you are hiding right நீ now. எந்த இடத்துல ஒளிந்து கொண்டிருக்கிறாயோ அந்த இடத்துல உன்னை நான் சந்திப்பேன். And I pray that this room is open today by the power of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையினாலே அந்த கதவானது இந்த நாளிலே திறக்கப்படும்படியாய் நான் Let the ஜெபிக்கிறேன். resurrected Jesus break open the lonely rooms of your life. உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில மூடப்பட்டிருக்கிற கதவுகளை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் திறப்பாராக. But God says, yeah, I have a special plan for you. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்காக ஒரு விசேஷ திட்டத்தை நான் I'm வைத்திருக்கிறேன். going to fill you with the power of the Holy நான் Spirit. பரிசுத்தாவின் வல்லமையினால் உன்னை நிரப்பப் போகிறேன். I'm going to fill you with my peace. என்னுடைய சமாதானத்தினால் உன்னை நிரப்பப் போகிறேன். And I have a new destiny for you. உனக்காக ஒரு விசேஷித்த நோக்கத்தை நான் வைத்திருக்கிறேன். Let us join together and start praying right now. நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? Let us say, Lord, I want to be touched by you. ஆண்டவரே, உம்மாலே நான் தொடப்பட விரும்புகிறேன். ஆண்டவரே, Coming to church is not a thing that we do on every Sunday. ஆண்டவரே, சபைக்கு வருகிறது ஏதோ வாரம் வந்து நேரத்தை கடத்தி விட்டு போற ஒரு நேரம் அல்ல. Living with Jesus at 24 hours, 366 days. Problem, I tell you. இயேசுவோடு கூட வாழ்கிறது என்று It's a சொல்லுவது life. இது வந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட வருஷத்தினுடைய 365 நாட்களிலும் வாரத்தின் 7 நாட்களிலும் 24 மணி நேரமும் அவரோடு கூட வாழுகிறதான ஒரு வாழ்க்கை. It's really having a crave to do something for God. ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு துடிக்கிற வாஞ்சை. Let us say, Lord, I want to be useful to you. ஆண்டவரே, உமக்காக நான் பிரயோஜனப்பட விரும்புகிறேன் என்று சொல்லுவோமா? I don't want to waste my life. ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் வீணடிக்க விரும்பவில்லை. If this is your prayer this evening, இந்த மாலை வேளையில் இது உங்களுடைய ஜெபமாய் இருக்குமானா? will you please put up your hands and I want to pray for you. தயவு செய்து உங்களுடைய கரங்களை உயர்த்துவீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க Lord, I want to be useful in your kingdom. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நான் பிரயோஜனமுள்ளவனாய் இருக்க விரும்புகிறேன். Whatever may happen to me, ஆண்டவரே, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, I lay down my life upon the altar. ஆண்டவரே, என் வாழ்வை உமது பலிபீடத்தின் மீது நான் வைக்கிறேன். I will lay down my life upon the altar. ஆண்டவரே, என் வாழ்வை உமது பலிபீடத்தின் மீது நான் அர்ப்பணிக்கிறேன். Lord, it's all about you. ஆண்டவரே, எல்லாம் உம்மை பற்றியதுதான். It's all about you, Jesus. ஆண்டவரே, எல்லாமே உம்மை பற்றியது மாத்திரமே. ஆண்டவரே, Lord, I want to come to you this evening. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் உம்மண்டை நான் வர I விரும்புகிறேன். want to consecrate my life to you. என் வாழ்க்கையை உமக்கு முன்பாக நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். Lay down my life before you. ஆண்டவரே, என் வாழ்வை உமக்கு முன்பாக நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். Lord, I want to come to your altar this evening. ஆண்டவரே, உம்முடைய பலிபீடத்துக்கு முன்பாக நான் வர விரும்புகிறேன். Put down my life upon the altar. ஆண்டவரே, என் வாழ்வை இந்த பலிபீடத்தின் மீது நான் வைக்க விரும்புகிறேன். Do whatever pleases you. ஆண்டவரே, உமக்கு விருப்பமான எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில செய்வீராக. Doing your will be my food. ஆண்டவரே, உமது சித்தத்தை செய்வதே என்னுடைய அனுதின போஜனமாய் இருக்கட்டும். Lord, this is what I desire. ஆண்டவரே, இதைத்தான் நான் விரும்புகிறேன். I want to do your will in my life. ஆண்டவரே, உமது சித்தத்தை என் வாழ்வில் நான் செய்து முடிக்க விரும்புகிறேன். அதிசயமாய் தாங்கும் தேவ பிரசன்னம் என்ன நடந்தால் எதிர்கொள்வோம்.